பாருங்க முதலாவது கேள்வியை வாசிப்போம். முதலாவது கேள்வி நான் சொன்னேன், பின்ன வசன கேள்விகள் கூடுதலாக கேள்வி வருதுன்னு சொன்னேன். தகப்பன் ஒருவர் தன்னிடமுள்ள காணியில் 1/3 தனது மகளுக்கும் மீதியை மகனுக்கும் வழங்கினார். அப்ப நல்லா விளைய கொள்ளுங்க. தகப்பன் ஒருவர் 1/3 ரைட் மகளுக்கு வழங்குகிறது. மகள் இப்ப இதுல என்ன சொன்னாங்க, மீதியை மகனுக்கும் வழங்கினார். அப்ப கொள்ளுங்க, மீதியை மகனுக்கும் வழங்கினார். அப்ப மகனுக்கு வழங்கப்பட்டது எவ்வளவு? 3/1 இதுக்கு போனா 3/2 மகனுக்கு போயிடும். இப்ப பாருங்க, மகன் தனக்கு கிடைத்த காணி. மகன் என்ன செய்யறாரு? இந்த மகன் என்ன செய்யறாரு? தனக்கு கிடைத்த இந்த 3/2 ரைட் அவர் முடிவெடுக்கிறார். 4/3 முன்பள்ளி ஒன்று அவருக்கு கிடைச்சதுல 4/3 முன்பள்ளி ஒரு நர்சரி ஸ்கூல் ஒன்று கொடுக்குது. முன்பள்ளி ரைட் வழங்கி அதே வேளை மீதியின் அரைவாசி, இதுல மீதி வரந்தாங்க, அதுல மீதி வாரத்துல அரைவாசி என்ன செய்யறாரு? ரைட் வீடு கட்டுவதற்கும் பயன்படுத்தினார். திரும்ப அதுக்கு பிறகு எஞ்சிய மாதிரி வருதானே, அத 1 மில்லியன் ரூபாய்க்கு வைத்தார். இதான் உங்களுக்கு தந்திருக்கிறது. அவங்க பாருங்க, போனோட நாங்க வாசி செய்வோம். உறவிலக்கம் எங்களுக்கு இருக்காங்க. தகப்பன் மகனுக்கு வழங்கிய காணியின் அளவை மொத்த காணியின் பின்னமாக தருங்க. அப்ப மகனுக்கு எவ்வளவு வழங்கியிருப்பாங்க? 1/3 போனா 3/2 இதான் மகனுக்கு வழங்கப்படும். இப்ப நாங்க ரெண்டாவது கழிச்சோம். இப்ப பாருங்க, முன்பள்ளிக்கு வழங்கிய காணியின் அளவை மொத்த காணியின் பின்னமாக. முன்பள்ளிக்கு வழங்கிய காணியின் அளவு என்ன? தெளிவா விளைய கொள்ளுங்க. இப்ப கூட சொல்லப்பட்டிருக்கு, இந்த 3/2 4/3 வழங்கப்பட்டிருக்கு. அப்ப 3/2 தர அதுல 4/3 வழங்க. பாருங்க சுருக்கம், இந்த 3 சொல்லும். 2 சுருக்கிறீங்கன்னா 1 முறை, இதுல 2 முறை. இப்ப சுருக்கிறீங்கன்னு சொன்ன பாருங்க, அரைவாசி போய் மொத்த பங்குல அரைவாசி போய். இப்ப பாருங்க, இது 2வது குறிய விட. இப்ப 3வது கேள்வி என்ன கேட்கிறாங்க? 3வது கேள்விக்குரிய விடையில இருந்து நான் இங்க எழுதுறேன். இடம் கொஞ்சம் போதாது. இதை பார்ப்போம். இப்ப என்ன சொல்றாங்க? மகளுக்கு வழங்கப்பட்ட காணியினதும் முன்பள்ளிக்கு வழங்கப்பட்ட காணியினதும் மொத்த அளவை மொத்த காணியின் பின்னமாக தருக. இப்ப உங்களுக்கு தெரியும், மகளுக்கு வழங்கினது 3/1 தெரியும். மகளுக்கு முன்பள்ளிக்கு வழங்கப்பட்ட காணி அரைவாசி தெரியும். அவ சக அரைவாசி. மகளுக்கு வழங்கப்பட்டது 3/1, மகனுக்கு அதாவது முன்பள்ளிக்கு வழங்கப்பட்டது அரைவாசி. இது 2ஐயும் மொத்தமாக காணிக்க பின்னமாக தர சொல்லி. அப்ப இது 2ஐயும் கூட்டணுமா இல்லையா? 3க்கும் 2க்கும் பகுதி என்ன வரப்போகுது? 6 என்று வரப்போகுது. இது 6ஆம் மாத்திரமாக இருந்தா 2ஆல் பெருக்கணும், இதையும் 2. திரும்ப இது 6ஆம் மாத்திரமாக இருந்தா 3ஆல் பெருக்கணும், இதையும் 3. அப்ப 2 2 3 6 1 3 3 3. அப்ப 6/5 வழங்கப்படி 6/5 வழங்கப்படும். இப்ப என்ன கேட்கிறாங்க? உறவினக்கம் 4க்கு வருவோம். விற்கப்பட்ட காணியின் அளவு 20 பர்ச்சேஸ் சரி, ஒரு பர்ச்சேஸ் காணியின் பெறுவதை தெளிவா விளைய கொள்ளுங்களே. இப்ப உங்களுக்கு கடைசியா மேல சொல்லப்பட்ட வசனம் என்ன? முன்பள்ளி ஒன்றுக்கு வழங்கிய அதே வேளை மீதியின் அரைவாசி. இப்ப எவ்வளவு மீதி வருது? பாருங்க, இப்ப மீதி எவ்வளவு வருது? இப்ப ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், மகனுக்கு கிடைத்தது 3/2. அந்த 3/2 அரைவாசி, மொத்தத்தில் அரைவாசி பாருங்க முன்பள்ளிக்கு போச்சு. அப்ப இப்ப மீதி எப்படி பார்க்க போறோம்? 3/2 இருந்து இந்த அரைவாசியை கழிப்போம். பாருங்க, நான் நிறைய விஷயங்கள் சொல்லித்தார அவர் பாருங்க. இப்ப 3/2 தானே மகனுக்கு கொடுத்தாங்க. அந்த மகனுக்கு கொடுத்ததுல இருந்து சரி அரைவாசி முன்பள்ளி போதா இல்லையா? 3/2 இருந்து சரி அரைவாசி முன்பள்ளி போதும். அப்ப இதை கழித்தோம்னு சொன்னா மீதியா வரப்போறது பாருங்க, 3/2 இருந்து அரைவாசி. இப்ப நீங்க சரிங்க 3க்கும் 2க்கும் போகும் சேர்த்தா இது 2ஆல் பெருப்போம், இது 2ஆல் பெருப்போம், இதை 3ஆல் பெருப்போம், இதை 3. அப்ப 4/6 இருந்து 3 கீழ் 6. இப்ப 6/1 மீதி இருக்கு. இதுக்கு நாங்க இப்படித்தான் செய்யணும் இல்லை. பாருங்க, மொத்தத்துல 6/5 மகளுக்கும் முன்பள்ளிக்கும் போனா 6/1 மீதி இருக்குதானே, அந்த 6/1 தான் இது. உங்களுக்கு விளக்குறதுக்கான செய்தி காட்டு பாருங்க. இதுல இடம் போகாம இருக்குதான் 6/1. 6/1. அப்ப தெளிவாக விளை கொடுக்க பிள்ளை 6/1 இப்ப இன்னும் மீதி
இந்த 1/6 அரைவாசி என்ன செய்யறாங்க பாருங்க, நீங்கள் எழுது ரைட். இதை கண்டினியூ பண்ணுங்கள. இந்த 1/6 அரைவாசி என்ன செய்யறாங்க நல்லா சொல்லப்படுது பாருங்க. மீதியின் அரைவாசி வீடு கட்டுவதற்கும் பயன்படுத்தினார். இப்ப வர மீதி 1/6 அரைவாசி என்ன செய்யறாரு வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தும். அப்ப ஓரொண்டு ஒன்று இதுல 6 இப்ப மொத்தத்துல 12 ஒரு பங்கு வீடு கட்டுறதுக்கு போகும். இப்ப உங்களுக்கு கேட்கிற கேள்வி என்னன்னா, திரும்ப எஞ்சிய பகுதி அதுக்கு பிறகு மிச்ச பிறகு அதுக்கு பிறகு வர மீதியை 1 மில்லியன் பிரிக்கிறாங்க. அப்ப பாருங்க இப்ப எவ்வளவு மீதி வருது நான் கண்டுபிடிப்போம் பாருங்க. இப்ப இந்த முன்படை கொடுத்தது இப்ப ஒயிட் போர்ட் கொஞ்சம் போதாம வருது ஒண்ணு வைக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாருங்க நான் எழுதுறேன். இப்ப பாருங்க மீதி. இப்ப மீதி எவ்வளவு வரப்போகுது பாருங்க. ஏற்கனவே நாங்க மீதியை கண்டிருக்கோம் 6ல் ஒரு பங்கு இருந்துச்சு. இந்த 6ல் ஒரு பங்குல 12ல் ஒரு பங்கு வீடு கட்டுறதுக்கு போயிருக்குதானே. அப்ப இந்த 6ல் ஒரு பங்குல இருந்து 12ல் ஒரு பங்கு நாங்க கழிப்போம். இப்ப வர மீதி வர அப்ப 6ன் மேல் 1ல் இருந்து 12ன் மேல் கொண்டு நாங்க கழிப்போம். ரைட். 6ன் மேல் 1ல் இருந்து 12ன் மேல் 1 நாங்க கழிப்போம். 6ன் மேல் 1 சய 12ன் மேல் 1. இப்ப நாங்க பார்ப்போம். தெளிவடைய கொள்ளுவோம். 6க்கு 12க்கு போவசி 12 எடுக்கலாம். அப்ப இதை 2ஆல பெருக்கணும், இதை 2ஆல பெருக்கணும். அப்ப 1 2 2 2 12 சய 1 12. இன்னும் 12ல் ஒரு பங்கு மீதி. இன்னும் 12ல் ஒரு பங்கு மீதி. இந்த 12ல் ஒரு பங்கு தான் இப்ப அவர் சொல்ற 1 மில்லியன் சொல்ற விஷயம். ஒயிட் போர்ட்ல இடம் போதாக பிரச்சனை இருக்கிறதால கொஞ்சம் இவ்வளவு மட்டும் எழுதி கொள்ளுங்க. இந்த கடைசி கேள்விக்கு நான் எழுதி கொள்றேன். ரைட். இதை கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. அழிச்சிட்டு நான் திரும்ப கொஞ்சம் அவசரம் எழுதி கொள்ளுங்க. மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கொஞ்சம் எழுதி கொள்ள மாட்டாங்கடா. திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பாஸ் எழுதி கொள்ளுங்க. திரும்ப சொல்றேன். கொஞ்சம் பாஸ் எழுதி கொள்ளுங்க. பாருங்க பிள்ளைகள் திரும்ப இதை விளையாடுத்திட்டு கொஞ்சம் ரேஸ் பண்ண வேண்டிய அழிக்க வேண்டிய வரும். இப்ப தெளிவு வளைகுள்ள கேள்வி பரிபாசையில சொல்ல போகும்போது ஒரு தந்தை என்ன செய்யறாருன்னா 3ல் ஒரு பங்கை மகளுக்கு கொடுக்குறாரு. 3ல் ஒரு பங்கு மகளுக்கு. மீதிய வாரதெல்லாம் யாருக்கு போகுது மகனுக்கு போகுது. அப்ப மீதிய வாரது மகனுக்கு போகுதுன்னு சொன்னா 3ல் ஒரு பங்கு போனா 3ல் 2 பங்கு மிச்சம் இருக்கும் அது மகனுக்கு போகுது.
இப்ப எங்களுக்கு கேள்வி எங்க இருக்கு உருவாகுதுட்டா மகனுக்கு கிடைத்த பங்குல இருந்தா உருவாகும். மகனுக்கு கிடைத்த பங்குல ரைட் 4/3 முன்பள்ளிக்கு போகும். அப்ப முதலாவது கேள்வி உங்களுக்கு என்ன கேட்கிறாங்க, மகனுக்கு கிடைத்த பங்கு எவ்வளவு? 3/1 மகளுக்கு போனா 3/2 கிடைக்கிறது. இப்ப 2வது கேள்வி உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மகனுக்கு கிடைத்ததுல 4/3 முன்பள்ளி கொடுக்குறாரு. அப்ப மகனுக்கு கிடைத்த பங்கு 3/2 போடணுமா இல்லையா? 3/2 நாங்க பயன்படுத்தி தான் இதை செய்யும். 3/2 தர 4/3. ஏன் 4/3? மகனுக்கு கிடைத்ததுல 4/3 கொடுக்குறாங்க. அப்ப 3/2 தர 4/3. இந்த 2 சுருக்கினா ஒரு முறை, இதுல 2 இந்த 3 பெட்டலாம். அப்ப மேல 1 கீழே 2 அரை பங்கு போடும். மொத்தத்துல அரைவாசி பங்கு போடும். இப்ப எவ்வளவு மீதி வரும்? தெளிவாக கொடுக்கும். இப்ப மீதி எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா ரைட் ஏற்கனவே இருக்கிற பாருங்க அரைவாசி இருக்கு. இப்ப இந்த மீதியை நான் காட்டுறதுக்கு போது எங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க, மகளுக்கு கொடுத்ததும் முன்பள்ளிக்கு கொடுத்ததும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு? அப்ப மகளுக்கு கொடுத்தது எனக்கு தெரியும் 3/1 முன்பள்ளி கொடுத்தது அரைவாசின்னு தெரியும். இப்பதான் நான் கண்டுபிடிச்சோம். இப்ப இது ரெண்டையும் கூட்ட சொல்றாங்க. அப்ப இந்த 3க்கும் இந்த 2க்கும் போவசியாக 6 எடுக்கலாம். 6 எடுக்கிறதாக இருந்தா இதை 2ஆல பெருக்கணும், இதை 2ஆல பெருக்கணும். அதே மாதிரி இது 6 எடுக்கிறதா இருந்தா 3ஆல பெருக்கணும், 3ஆல பெருக்கணும். அப்ப 6/2 6/3. அப்ப மொத்தமாக 6/5 பங்கு மகளுக்கும் முன்பள்ளிக்கு போய் கேட்டுகளுக்கு நான் எழுதி. இப்ப மீதி காரணத்துக்கு சிம்பிளாகவே இதுல வச்சும் நாங்க இந்த 6/1 காணலாம். சரியா? 6/1 நான் காணலாம். 6/5 மொத்தமா போயிட்டு இருந்தா 6/1 மிச்சம் தானே. அதை எதை நாங்க வேற பொருளில் காணலாம். எப்படி எங்களுக்கு இதுல கொடுத்தது பிறகு இவர 3/2 இருந்து எவ்வளவு குறையுதுங்கிறது நாங்க கழிச்சு பார்க்கிறோம். அப்படி கழிச்சு பார்க்கிற டைம்ல 6/1 அதே விடதான் வருது. அப்ப இப்ப இவர்கிட்ட எவ்வளவு மீதி இருக்கு? முன்பள்ளி கொடுத்தது பிறகு 6/1 இருக்கு. அந்த 6/1 என்ன செய்யறாரு? அதுல அரைவாசி எடுத்து, அதுல இப்ப வர மீதி அரைவாசி எடுத்து ரைட் விற்கிறாரு. பாருங்க நல்லா பார்த்துக்கொள்ளும். சாரி, வீடு கட்டப்படுது. அதுல 6/1 வீடு கட்டப்படுது. அப்ப அந்த 6/1 மீதி வாரத்துல அரைவாசிய என்ன செய்யறாரு? வீடு கட்ட பயன்படுது. அப்ப 1 1 6/2. இப்ப 12/1 என்ன செய்யப்படுது? வீடு கட்டத்துக்கு போகும். அதுக்கு பிறகு மீதி வருமா இல்லையா? அந்த மீதி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரைட் விற்கிறாங்க. 1 மில்லியனுக்கு விற்கிறாங்க. அப்ப பாருங்க 6/1 இருந்துச்சு. அதுல அரைவாசி என்ன செய்யறாங்க? 12/1 என்ன செய்யறாங்க? வீடு கட்டத்துக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப 6/1 இருந்து 12/1 கழிக்கும் போது ரைட் இதை 12 மாத்தணும்னு சொன்னா 2ஆல பெருக்கும், இதை 2ஆல பெருக்கும். 1 2 2 கீழ் 12 சய 1 கீழ் 12. ஆகவே 2/1 கழிச்சா 1 கீழே 12/1 இருக்கு. இப்ப நீங்க இவ்வளவு எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல தொடர்ச்சியை நான் இவ்விடத்துல எழுதுறேன், கொஞ்சம் பாருங்க. இவ்விடத்துல எழுதுறேன் பாருங்க. ரைட் இதுவும் எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரைட் இப்ப பாருங்க. இப்ப நல்லா விளையாடி கொடுங்க. இதுல உங்களுக்கு 12/1 என்று சொல்றது தெளிவா விளையாடி கொடுங்க. 1 மில்லியன் ரூபாய் தான். 1 மில்லியன் ரூபாய் தான். இப்ப உங்களுக்கு கேட்டுக்கிற கேள்வி, இப்ப இறுதியாக எஞ்சிய பகுதி 1 மில்லியன் சொன்னா தகப்பனிடம் இருந்து அதாவது விற்கப்பட்ட காணியின் அளவு 20% சரி. நல்லா பாருங்க, விற்கப்பட்ட காணியின் அளவு 20% சரி. ஒரு பர்ச் காணியின் விலை எனக்கு தெரியும் 20 பர்ச்சேஸுக்கும் மொத்தமாக 1 மில்லியன் கிடைக்கும். அப்ப ஒரு பர்ச்சுக்கு எவ்வளவு எப்படி காணும்? ஒரு பர்ச்சு 20 பர்ச்சுக்கு 1 மில்லியன் 1 மில்லியனை நாங்க 20ஆல பிரிக்கும் போது ரைட் நல்லா பாருங்க 50,000 ரூபாய் பண்ணும். 50,000 ரூபாய் ஒரு பட்ஜெட் பண்ணும். இப்ப எங்களுக்கு கேள்விக்கிற கேள்வி என்ன? ஒரு பட்ஜெட் காணிக்க வருது. இப்ப 5வது ஒரு கேள்வி இருக்காங்க. 5வது கேள்வி என்ன சொல்லுது? நல்லா பாருங்க, தகப்பனிடம் இருந்த காணியின் மொத்த பெறுமதி மில்லியனில் காண்க. இப்ப எங்களுக்கு தெரியும் 12/1 என்று சொல்றதுதான் 1 மில்லியன். அப்ப அந்த தகப்பனிடம் இருந்த மொத்தமான பங்கு எவ்வளவு வரைக்கும் சொன்னா இது பகுதியில் 12 வந்தா 12 மேல் 12 இருக்கு. உதாரணமா இது 10 வந்திருந்தா 10 மேல் 10 இருக்கு. 15 வந்திருந்தா 15 மேல் 15 இருக்கு. அப்ப தெளிவா விளைய கொள்ளும். ஒரு பங்கு 1 மில்லியன் இருந்தா 12 பங்குங்கிறது 12 மில்லியனாக இருக்கும். ஆகவே அந்த தகப்பன் இருந்த மொத்தமான தொகை 12 மில்லியன் ரூபாவாக இருக்கும். இதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். அப்ப 12 மில்லியன் ரூபாய் காசை வச்சுதான் அல்லது சொத்து பெறுமதியை வச்சுதான் என்ன செய்யறாங்க? எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. ஆரம்பத்துல 3/1 மகளுக்கு கொடுக்கப்படுது, மீதி 3/2 மகனுக்கு கொடுக்கப்படுது. வார கேள்வி எல்லாம் உருவாகுதுல மகனுக்கு கொடுத்ததுல இருந்து முன்பள்ளிக்கு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வீடு கட்ட எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் விற்கிறாங்க. இவ்வளவு வச்சுதான் இந்த கேள்வி உருவாகும். அப்ப இந்த ஆன்சர் இந்த சைட்ல இருக்கிற ஆன்சர்
ரைட், அடுத்த கேள்வி போ. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேள்வி, ஏதாவது டவுட் இருந்தாலும் கேள்வி. இதுல ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா, யாருக்காவது தொழில பிரச்சனை இருக்கா சொல்லுங்க. தேவையான திரும்ப வழங்கப்படுறேன், இல்லை அடுத்த ரெண்டாவது கேள்வி போகும். ரைட், ஓகே, இப்ப பாருங்க. நீங்க இருக்கிற அழிக்கிறேன். ரைட், இதை எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அழிச்சிட்டு ரெண்டாவது கேள்விக்கு வரேன், கொஞ்சம் பாருங்க. ரைட், ரெண்டாவது கேள்வி நாங்கள் ஆரம்பிப்போம். ரெண்டாவது கேள்வி நம்மளுக்கு சொன்ன மாதிரி சுற்றளவு பரப்பளவு பகுதியில ஒரு பகுதியும் தூர நேர வரைப்புல ஒரு பகுதியும் நான் போட்டுருக்கேன் கேள்வி. போன வருஷம் அப்படி ஒரு கேள்வி வந்து 2024 ஆண்டு பாருங்க. 154 மீட்டர் நீளமும் 84 மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வக விளையாட்டு மைதானம் ஒன்றை உரு காட்டுகிறது. அரைவட்ட வடிவில் மைதானத்தினுள்ளே பார்வை அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. பாருங்க, இந்த உருவுல என்ன காட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா ஒரு செவ்வக வடிவமான மைதானம். ரைட், இதுல ஒரு அரைவட்ட வடிவமான செவ்வக வடிவமான மைதானம், இதுல ஒரு அரைவட்ட வடிவமான. ரைட், இப்ப தெளிவாக கொள்வோம். இவ்வளவும் 42 மீட்டர் என்று தரப்பட்டிருக்கு. இதுவும் இதுவும் சமன் என்று தரப்பட்டிருக்கு. இது PQRS, இது 154 மீட்டர். 154 மீட்டர். இதை போல தரப்பட்டிருக்கு 84 மீட்டர். அப்ப 154 மீட்டர் நீளமும் 84 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு மைதானம். இதுல அரைவட்ட வடிவில் மைதானத்தினுடைய பார்வை அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மைதானத்துக்குள்ள அரைவட்ட பகுதியில பெவிலியன் என்று சொல்லுவாங்க, பார்வை அரங்கம். இப்ப விஷயத்துக்கு வாங்க. முதலாவது கேள்வி சில கேள்வி தான் கேட்கிறாங்க. பார்வை அரங்கு நீங்களாக செவ்வக மைதானத்தின் சுற்றளவை காண்க. இந்த பார்வை அரங்கு இல்லாம, இது இல்லாம சுற்றளவை எடுக்கு. அப்ப சுற்றியுள்ள நிலவை நீங்க காணாம இல்லையா? இது 154, இது 84. அப்ப இதுவும் 154 தான் மறக்கும், இதுவும் 154 தான். இப்ப இந்த துண்டும் தேவை, இந்த நிலம் தேவை. அதை எப்படி காண்ற? இப்ப மொத்தமாக இது 84, இதுவும் 84. இந்த 84ல இந்த 42 மீட்டர் கழிச்சா இது ரெண்டும் சேர்ந்து 42. இது ரெண்டும் சேர்ந்து 42 தெரியுங்க. அப்ப நான் அதே என்ன செய்யறது, ரெண்டும் சமணங்கிறதால 42 அரைவாசி இது 21, அதே மாதிரி 42 அரைவாசி இது 21. இப்ப எங்களுக்கு சுற்றளவுல இது தேவையே இல்லையா? இது தேவையே இல்லையா அரைவட்டவில்? அப்ப அதையும் கூட்டணும். அப்ப சுற்றளவு சொன்னால் தெளிவாக விளையை கொள்ளுவோம். சுற்றளவுங்கிறது சுற்றியுள்ள நீளங்களை கூட்டுவோம். நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்? இந்த 21 மேலாள வார 21 இருந்து 21, இந்த 154, இது 84, இது 154. அடுத்தது 21. இப்ப இந்த அரைவட்ட வில்லன் எடுத்து காரணத்துக்கு என்ன வழி? அரை தர 2πr சமமான போடுவோம், அல்லது அரை தர பைடின்னு போட்டாலும் ஓகே. பாருங்க, இந்த கூட்டுவோம். 21 154 175 175 84 259 259 154 413 413 21 434. இப்ப இங்க அரை தர இந்த 2 இதுல வச்சுனா வெட்டினா கொண்டு அப்படி இருக்குது. அதுக்கு பெருமானத்தை அப்படியே இருக்கட்டும். பைட பெருமானம் 22 6 பெருமானம். இப்ப இந்த 42 அரைவாசி 42 விட்டம் தானே. அப்ப இது அரைவாசி 21. அப்ப நீங்க 6 பயன்படுத்தும் போது அப்ப இது 3 சுருக்கலாம். இப்ப 434 சக 22 3 பெருக்கினா 66. இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல சுற்றளவு 500 மீட்டர். இப்ப நீங்க பி பகுதிக்குள்ள வா. இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்க? பி பகுதியில
பார்வையரங்க நீங்களாக செவ்வக மைதானத்தின் பரப்பளவை காண்க. பார்வையரங்க நீங்களாக செவ்வக மைதானத்தினுடைய பரப்பளவு. அப்ப செவ்வக மைதானத்தினுடைய பரப்பளவு இது வரையலான்னு சொன்ன, இந்த அரைவட்டம் வரையலான்னு சொன்னா முழு செவ்வகத்தின் பரப்பளவுல இருந்து இந்த அரைவட்டத்தை கழிக்கணுமா இல்லையா, நீங்களாக இந்த வார்த்தை சொல்லணும். அப்ப எங்களுக்கு தெரியும் செவ்வகத்தின பரப்பளவு 154 தர 84 இப்படி வருது. நீளம் தர சாய அரைவட்டத்தின பரப்பளவு கழிக்கணும். ஆனா பார்வையரங்க நீங்களாக சொல்லப்படுது. அப்ப அரை தர பை 60 தான். இப்ப பாருங்க, இதுக்கு கீழே 4 154 நீங்க சரிங்க 84 பிரிக்கும். Right. 12,936 154 உங்களுக்கு தெரியும், பார்க்க தெரியும். இப்ப அரை தர பயிர வருமானம் 22 ஆரை இந்த 42 ஆவாஸ் 21. அப்ப 21 தர 21 நாள் 21 தர 20. இந்த ரெண்டும் 22 சொல்லிக்கலாம் 11 முறை, 7 21 சொல்லிக்கலாம் 3 முறை. அப்ப 12,936 அப்படி இருக்கட்டும். 4 11 11 11 3 33 33 21 பெருக்கினா 693 வரும். இப்ப நாங்க இதுல இருந்து கழிச்சு போடுவோம். 603 கழிச்சா 3, 13 இருந்து 9 கழிச்சா 4, 8 இருந்து 6 கழிச்சா 2, 12,243 மீட்டர் வர்க்கம். 12,243 மீட்டர் வர்க்கம். ஒயிட் போர்ட்ல கொஞ்சம் விட பிரச்சனை இருக்கிறதால இந்த ஏ பகுதியில ஆன்சரை ஃபுல்லா எழுதி முடிச்சுட்டு பி பகுதி போகும் எழுதி கொடுக்க போய் எழுதி முடிச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஒரு பேப்பர்ல இந்த இதுல உருவம் இருக்கிறதால நீங்க படம் வரைய தேவையில்லை. மற்ற ஆன்சர்களை கிளியரா நீங்க எழுதி கொள்ளுங்க. பிள்ளைங்க எழுதி முடிச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்தா கேளு. படத்தை மட்டும் வலிக்கிறேன், எழுதி கொள்ளுங்க. மற்ற அட்டவணை நான் போட்டுக்கொள்ள பார்த்து எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பி பகுதிக்குள் என்ன கேட்கிறாங்க, ஒரு கார் சீரான கதையில் பயணம் செய்யும் போது பயணித்த தூரங்களும் அதற்கடுத்த நேரங்களும் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது. தூர நேர வரைக்குள்ள ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு. தூர நேர வரைவினுடைய படித்திறன் கதியை தரும் ஞாபகம் கொள்ளும். அப்ப கதி காண்றதுதான் இதுல மிக முக்கியமான விஷயம். இப்ப இத தூர நேர வரைக்குள்ள வரைய சொல்றாங்க. இப்படி வரைய இப்ப இதுல தூரம் காட்டப்பட்டு இதுல உங்களுக்கான நேரம் காட்டப்பட்டிருக்கு. இந்த நேரம் மணித்தியாலத்தில் தரப்பட்டிருக்கு. தூரம் இங்க கிலோமீட்டர். இப்ப இதை நீங்க எப்படி வரைய போறீங்க?
Right. இதுல உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது வந்து நேரம் மணித்தியாலம். இப்ப நான் இதை மார்க் பண்றேன். ரைட், இதை மார்க் பண்றேன். இப்ப இதுல தூரத்தை இதுல நேரத்தையும் குறிக்கணும். ரைட், இதுல 0 வருது. இதுல நீங்க நேரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா சம இடைவெளிகள்ல உங்களுக்கு ஒரு கிராஃப்ல தருவாங்க. சம இடைவெளிகள்ல இதை நீங்க அழகா எடுக்கணும். 1 to 6 வரை படிக்கணும். இதையும் சம இடைவெளிகள்ல நீங்க எடுக்கணும். இதுல எப்படி வரப்போகுது? 40, 80, 120, 160, 200, 240. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இது 4 முறை குறிக்க போறீங்க. 0, 1, 40, 1, 40, 2, 80 இங்கு, 3, 120 இங்கு, 4, 160 இங்கு, 5, 200 இங்க வருது, 6, 240 இங்கு. நீங்க என்ன செய்றீங்க? இந்த எல்லா புள்ளியையும் இணைச்சிங்கன்னு சொன்னா சரியா வந்து உங்களுக்கு ஒரு நேர்கோடாக வரும். அழகா வரைஞ்சீங்கன்னு சொன்னா நேர்கோடாக. இப்ப இதை நீங்க வரைஞ்சிட்டீங்க. இப்ப உங்களுக்கு இருக்காங்க காரின் கதியம். அவ காரின் கதியங்கிறது பிள்ளைகள் ஞாபகம் கொள்ளுங்க. கதியங்கிறது படித்திறனுக்கு சமன், அதாவது தூரத்திற்கு வீதம். இதுல நீங்க எதை எடுக்கலாம்? ஒட்டுமொத்தமான தூரத்தை எடுத்து ஒட்டுமொத்தமான நேரத்தாலே பிரிக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஆள்புறம் மட்டும் எடுக்கலாம். ஏதாவது செய்யும். மொத்தமான தூரம் 240 கிலோமீட்டர் பயணம் செய்யப்பட்டிருக்கிறது. ரைட், இதுல நேரம் எடுத்திருக்க 6 மணித்தியாலம். அப்ப 240 6ஆல பிரிக்கும் போது இதுல 4 முறை. அப்ப 40 கிலோமீட்டர் பவர் எடுத்தீங்கன்னா 40 kmh - 1. இவ்வளவுதான் இதுல இந்த கேள்வியா கேட்கிறாங்க. மூணாவது கேள்வி பொறுத்த போது இதை பொறுத்தா போய் கல்வி கொடுங்க பாசா. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எப்பவும் தூர நேர வரைவினுடைய கதி, அதாவது படித்திறன் கதியை தரும். ஞாபகத்துக்கு கதிங்கிறது நீங்க சயின்ஸ்ல படிக்கிற மாதிரி தான் தூரத்திற்கு நேரம் நாங்க இங்க பயன்படும். அப்ப மொத்தமான தூரத்தை எடுத்து படிக்கலாம், மொத்தமான நேரத்தை எடுத்து படிக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு புள்ளி எடுத்தாலும் சேம் விஷயம் தான் வரப்போகுது. 2 முறை எடுத்து வரும். இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கேள்வி. அட்டவணை எல்லாம் உங்களுக்கு இதில் இருக்கிறதால அந்த கிராஃப் வரையறதுக்கான இடமும் உங்களுக்கு வந்திருக்கிறதால இது ஈஸியா வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், நான் இந்த வேலைக்கு அட்டவணை மட்டும் அளிக்கிறேன். அந்த தகவல் போயிட்டு அதை எழுதி கொள்ளுங்க. எழுதினா தான் பிரயோசனம். ஸ்கிரீன்ஷாட் அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு இதுல அர்த்தம் இல்லை. ஸோ எழுதி பாத்தீங்கன்னா பிரயோசனமா இருக்கும். பாரு, இப்ப உங்களுக்கு ஒரு 3வது கேள்வியில ஏ பகுதி. ரைட், அவங்க சொல்லிங்க 3வது கேள்வி என்னென்ன பகுதி வரலாம்? வெளிய வட்டி, கூட்டு வட்டி, பங்கு சந்தை, அதே மாதிரி வருமான வரி சம்பந்தமான விஷயங்கள், நிறை வரி, ரைட், மனித நாட்கள் சம்பந்தமான கேள்விகள் கூட இதுல வரும். ரைட், அப்ப இந்த ஏ பகுதி என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா எல்லாரும் மறந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஏ பகுதி என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் வரிகள் கணக்கிடப்படும் விதம் பின்வரும் அட்டவணையில் தரப்படுது. இப்ப இது என்னன்னா அவங்க புக்ல இருக்கிற 10ஆம் புக்ல இருக்கிற சிலபஸ் அடிப்படையில இந்த கேள்வி உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த சிஸ்டத்தை 2022ஆம் ஆண்டு இறுதி பகுதியில இருந்து மாத்திட்டாங்க. அப்ப இப்ப இருக்கிற சிஸ்டத்துக்கும் இதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. நான் இதை விளங்கப்படுத்த முடிய உங்களுக்கு இப்ப இருக்கிற சிஸ்டத்தை ஞாபகப்படுத்துறேன். அதுல கேள்வி வந்துருக்கு. ரைட், இதுல கேள்வி வரமாட்டான்னு இல்ல. ஏன்னா ஒரு புக்ல இருக்கிற சிஸ்டம் இதுதான். ஆனா இப்ப இன்கம் டேக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கிற சிஸ்டம் வந்து அதாவது மாசத்துக்கு வரி கட்டணமாயிட்டு வந்துருக்கு. ரைட், அதை அடுத்த வருஷம் புதுசா சிலபஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகலாம், அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் கேள்வி வருது, ஈஸியான விஷயம். முதல்ல இதை பார்த்துட்டு அதை கடைசியா நான் சொல்லுவேன். பாருங்க, உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் வரிகள் கணக்கிடப்படுகின்ற விதம் பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. இப்ப இதுல என்னடா ஒரு ஆண்ட மாத வருமானத்தை வருடத்துக்கு மாத்திட்டு வருட வருமானம் வருட வருமானம்
5 லட்சத்தை விட குறைவாக இருக்குமாக இருந்தா அவர் வரி கட்ட தேவை, அவருக்கு வரி. அப்ப அடுத்த 5 லட்சம், 5 லட்சத்தை விட மேல வந்தா 4% கட்டணும். அடுத்த 5 லட்சத்துக்குள்ள இருந்தா 8% கட்டணும். அடுத்த 5 லட்சத்துக்குள்ள இருந்தா 12% கட்டணும். இப்படி சொல்லி ஒவ்வொரு 5 லட்சத்துக்கும் வரி வீதம் 4ஆல என்ன கூடிட்டு போகுது. இதான் ப்ரொடக்ஷன். வருடம் ஒன்றுக்கு 1,750,000 வருமானம் பெறும் வர்த்தகர் ஒருவர் செலுத்த வேண்டிய வருமான வரியை கழித்தார். இப்ப இந்த வருமானம் எடுக்க வருஷத்துக்கு இந்த வருமானம் எடுக்கிறவரால் எவ்வளவு டேக்ஸ் கட்டணும்? அப்ப எங்களுக்கு தெரியும் பாருங்க. முதல் 5 லட்சம் ரூபாய்க்கும் வரி இல்லை. அப்ப அடுத்த 5 லட்சத்துக்கும் 4% கட்டணும். அப்ப 100 மேல் 4 தர 5 லட்சத்துக்கு 2 வெட்டுப்படும். 4 5 பெருக்கினா 20, இங்க 20,000 ரூபாய். இப்ப அடுத்த 5 லட்சம் கல்குலேட் பண்ணிடுச்சு. அடுத்த 5 லட்சத்துக்கு நாங்க போவோம். அடுத்த 5 லட்சத்துக்கு நாங்க போனோம்னு சொன்னா 100 மேல் 8% தர 5 லட்சம். 100 மேல் 8% தர 5 லட்சம். இப்ப எதுல இருக்கிற 2 வெட்டுப்பட 8 நீங்க 5ஆல பெருக்கிறீங்க சொன்னா 40,000. இப்ப எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கு? முதல் 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம் முடிச்சு. இப்ப 17,500 லட்சம் தான். இன்னும் 2,50,000 ரூபாய் இருக்கு. 250,000. அப்ப இறுதியாக எஞ்சிருக்கிறது எவ்வளவு? மீதி 2,50,000. 250. இந்த 2,50,000 எந்த கேட்டகரிக்குள்ள வரும்? 100 மேல் 12% கேட்டகரிக்குள்ள. ஆகவே 100 மேல் 12% தர இந்த 2,50,000 நாங்க பார்க்கணும். பார்க்கும்போது இதுல 0 வெட்டுப்பட 12 நீங்க 25ஆல பெருக்கிறா 300, அங்கால 2 மிச்சம். அப்ப 30,000. இப்ப நீங்க கடைசியா என்ன கேள்வி கேட்கிறான்? உங்களுக்கு செலுத்த வேண்டிய வருமான வரியை காண்க. இப்ப வருமான வரி இந்த போட்டு நான் எழுதலாம். வருமான வரி. இப்ப நீங்க சரிங்க, முதலாவது 20,000, அடுத்தது 40,000, அடுத்தது 30,000. இவ்வளவு கூட்டும் 20,000, 40,000, அடுத்தது 30,000. இவ்வளவு நீங்க கூட்டினா 20, 40, 60, 90,000 ரூபாய் காசு அவர் வருஷத்துக்கு டெக்ஸ் கட்ட வேண்டும். 90,000 ரூபாய் வருஷத்துக்கு டெக்ஸ் கட்ட வேண்டும். இப்ப இது உங்களோட புக்ல இருக்கிற சிலபஸ். இப்ப புதுசா நடைமுறைப்படுத்தப்பட்ட 2022ஆம் ஆண்டு டிசம்பர் காலப்பகுதியிலிருந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது எப்படின்னா, ஒரு ஆளுட மாச வருமானம் 1,00,000 ரூபாய் தாண்டுமாக இருந்தா அந்த 1,00,000 விட தாண்டுற அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்க வரி கட்டணும். சாதாரணமா சொல்லுங்க. இப்ப உதாரணமாக ஒரு ஆளுட மாச வருமானம் 1,38,000 ரூபாய்னா இவர் எவ்வளவு வரி கட்டணும்? இப்ப எவ்வளவு தந்திரிக்கு? உதாரணமாக 100க்கு 11% நீங்க வரி கட்டணும்னு சொல்றாங்க. மாதாந்த வரியா உங்களோட சம்பளத்துல கட் பண்ணுவாங்க. அப்ப 1,38,000 ரூபாய் சம்பளம் எடுக்கிற ஒரு ஆளுக்கு 1,38,000க்கு வரி கட்ட தேவையில்லை. அதுல 1,00,000 நீங்க என்ன செய்றீங்க? கழிக்கிறீங்க. 38,000க்கு மட்டும்தான் வரி கட்டும். அப்ப 38,000க்கு வரி கட்டும் போது நாங்க என்ன செய்வோம்? 38,000 தர 100 மேல் 11%. அப்ப இதை சுருக்கி போட்டு பெருக்கி போட்டீங்கன்னா நேரடியாக மாதாந்த வருமான வரி வரப்போது. இதான் இப்ப நடைமுறையில் இருக்கிற சிஸ்டம். இந்த சிஸ்டத்திலே தெளிவாக இருக்கு பார்க்கணும். ஆனா இதுல வரமாட்டேன் இல்ல, உங்க புக்ல இருக்கே இதான். அதை நான் வச்சு கொள்ளுங்க. எளிதாக எழுதி கொடுங்க. இதுல பி பகுதி போ, பி பகுதி போ. தேவைன்னா அந்த ரவுண்ட் போட்டு வச்சுக்கிறதையும் சைட்ல மார்க் பண்ணி எழுதி வைங்க. இப்படியும் கேள்வி வந்திருக்கு, 2 தடவை வந்திருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது. முன் மேல இருக்கிற பகுதி உங்களோட புக் இதுல கேள்வியில் இருக்கிற அட்டவணை தான். அதனால இதை அழிக்கிறேன். மற்ற கேள்வி எழுதி கொடுங்க. எழுத தேவையில்லை, அழிக்கிறேன்.
இந்த எழுதிருப்பீங்க பி பகுதி கேள்வியில சின்னதொரு மாற்றம் ஒன்று இருக்கு. விடுதி ஒன்றில் 50 விடுதி மாணவர்கள் என்று இருக்குதானே, அது 50 அல்ல 25 மாத்தி கொள்ளுங்க. எல்லாரும் மாத்தி கொள்ளுங்க 25. அந்த பி பகுதியில் இருக்கிற விடுதி ஒன்றில் 50 விடுதி மாணவர்கள் இருக்குதானே, அந்த 50 இல்ல அந்த 25 மாத்தி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, விடுதி ஒன்றில் 25 விடுதி மாணவர்களுக்கு 12 நாட்களுக்கு தேவையான உணவு சேமித்து வைக்கப்படும். அப்ப ஒரு ஹாஸ்டல்ல 25 ஹாஸ்டலர்ஸ் இருக்கிறார்கள், ஹாஸ்டலர்ஸ் சொல்லுவோம். 25 ஹாஸ்டலர்ஸுக்கு தேவையான உணவு, அதாவது 12 நாட்களுக்கு தேவையான உணவு சேமித்து வைக்கப்படும். அப்ப 25 பேர் ஹாஸ்டல் இருக்கிறார்கள் பாவிச்சா 12 நாளைக்கு சாப்பிடலாம், சாப்பிட முடியும். இப்ப என்ன கேள்வி இல்ல, மேலும் 5 விடுதி மாணவர்கள் அவ்விடுதிக்கு அனுமதிக்கப்பட்டால் திடீரென என்ன செய்யறாங்க, டார்கெட் பண்றாங்க. 25 விடுதி மாணவர்கள் இருந்தா 12 நாளைக்கு பாவிக்கிற சாப்பாடு. இப்ப திடீரென இன்னொரு 5 பேர் புதுசா வந்து சேர்ந்துட்டாங்க. அப்ப 30 பேர் ஆகிறாங்க. அப்ப 30 பேர் இந்த சாப்பாடை சாப்பிட போகும்போது 12 நாட்கள் சாப்பிடலாமா, அல்லது 12 நாட்களோட குறைய சாப்பிடலாமா, அல்லது 12 நாட்களோட கூட சாப்பிடலாம். அப்ப எல்லாருக்கும் தெரியும், இது நேர்மாறு விகித சமணங்கிறதால இந்த விடுதி மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கமாக இருந்தா நீங்க உணவு சாப்பிடுற நாட்கள் எண்ணிக்கை குறையும், நேர்மாறு விகிதம். அப்ப இதை பாருங்க, நான் எப்படி எழுதலாம், 25 விடுதி மாணவர்கள் 12 நாட்கள் சாப்பிடுவாங்களாக இருந்தா அங்க இருக்கிற உணவு இருப்பு 25 12 இருக்கின்ற 300 விடுதி மாணவர் நாட்கள். விடுதி மாணவர் நாட்கள் தான் உணவு. அளிக்கிறேன். இப்ப என்ன சொல்றாங்க, இன்னொரு 5 பேர் புதுசா வராங்க. அப்ப நல்லா பாருங்க, 25 விடுதி மாணவர்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க, இப்ப 5 பேர் புதுசா சேர்றாங்க. அப்ப எத்தனை விடுதி மாணவர்கள், இப்ப 30 விடுதி மாணவர்கள், 30 விடுதி மாணவர்கள் இங்க வராங்க. இப்ப எங்களுக்கு இருக்கிற உணவு இருப்பு எவ்வளவு, 300 விடுதி மாணவர் நாட்களுக்குரியதா இருக்கு. பார்ட் 1 பிபாதி கேள்வி, பார்ட் 1 செய்யற மாதிரி குயிக்கா செய்யல, ஸ்டெப்ஸ் எழுது. 300 விடுதி மாணவர் நாட்களுக்குரிய உணவை இப்ப எத்தனை பேர் சாப்பிட போறாங்க, 30 விடுதி மாணவர்கள் சாப்பிட போறாங்க. இப்ப 30 விடுதி மாணவர்கள் மாணவர் விடுதி மாணவர் வெட்டுப்படும். இப்ப இதுல ஒரு 0 வெட்டுப்படும். 30ல 3 வந்து 10. ஆகவே 10 நாட்களுக்கு தான் சாப்பிடலாம். அப்ப இதுல இந்த அர்த்தம் என்ன விளக்குது, 25 விடுதி மாணவர்கள் சாப்பிடுறதாக இருந்தா 12 நாளைக்கு சாப்பிடலாம், விடுதி மாணவர்கள் எனக்கு 30 மாறுது, ஆகவே 10 நாட்கள் தான் சாப்பிடலாம். இதான் இங்க இருக்க முக்கியமான விஷயம். அப்ப இந்த கேள்விக்குரிய விடையை நீங்க எழுதணும். இந்த கேள்விக்குரிய விடையை வெளிப்படுத்து. சார் 50 விடுதி மாணவர்கள் சார் சொல்லி. சார் 50 விடுதி மாணவர்கள் சார் சொல்லி. யாருக்காவது இதுல விளங்காம இருந்தா கீழே மெசேஜ் போடுங்க. எல்லாரும் கூட மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு யாருக்காவது டவுட் இருந்தா மெசேஜ் ஒரு நீங்க மெசேஜ் மாதிரி போடுங்க. யாருக்குமே இதுல டவுட் இருக்கா? பாருங்க, விளங்காத திரும்ப சொல்லுங்க. கேள்வி என்னடா, ஒரு ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க தெரிஞ்சுக்க பாருங்க, 25 விடுதி மாணவர்கள் கேள்வியை மாற்றம் செய்ய சொன்னேன். அதுல 50 பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு, அது 25 வருமா? அப்ப 25 விடுதி மாணவர்கள் சரி அந்த விடுதியில பாவிக்கிறதுக்காக 12 நாட்களுக்குரிய உணவு தான் இருக்கு. இது அவனோட ஷெடியூல் படி பாக்குறதுமே 25 விடுதி மாணவர்கள் பாவிச்சா 12 நாட்கள் பாவிக்கலாம். அப்ப 25 நீங்க 12 பெருக்கும் போது 300 விடுதி மாணவர் நாட்களுக்குரிய உணவு தான் எனக்கு சேமித்து வைக்கப்பட்டு. இப்ப இதை சாப்பிடுறதுக்கு என்ன நடக்குது, 25 பேர் சாப்பிட இல்ல, இன்னும் 5 பேர் புதுசா வந்து சேர்க்கலாம். அப்ப 25 5 சேர்ந்து 30 விடுதி மாணவர்கள் தான் மாறலாம். இப்ப 300 விடுதி மாணவர் நாட்களுக்குரிய உணவை 30 விடுதி மாணவர்கள் சாப்பிடும் போது நாங்க விடுதி மாணவர் வெட்டலாம், இதுல ஒரு 0 வெட்டலாம், 30 3 பிரிக்கும் போது 10. ஆகவே 25 பேருண்டா 12 நாள் சாப்பிடலாம். இப்ப 30 பேருன்னு சொல்லும் போது 10 நாட்களாக குறையுது.
10 நாட்கள் ஆகும். அதுதான் இதுல இருக்க விஷயம். இப்ப 4வது கேள்விக்கு நான் போறதுக்கு முதல் எளிதாக கொஞ்சம் போய் எழுதி கொள்ளும். நாலாவது கேள்வி பாருங்க. மிக நீண்ட நாட்களாக இதுல கேள்வி வராமல் இருக்கு. அதாவது உங்களுக்கு சொல்ல போனா 4வது கேள்வி பொதுவாக புள்ளி விவரவியல் சம்பந்தமான கேள்வி. இந்த புள்ளி விவரவியல் சம்பந்தமான கேள்விகளை பொறுத்தவரை பிள்ளைகள் முதலாம் காலனை, 3ஆம் காலனை, இடையம் இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நீண்ட காலமா கேள்வி வராமல் இருக்கப்படுறதுனால உங்களுக்கு இந்த கேள்வியை நான் போட்டுக்க பாருங்க. 25 வினாக்களை கொண்ட வினாபத்திரம் ஒன்றுக்கோ 15 மாணவர்கள் சரியாக விடையளித்த விடைகளின் எண்ணிக்கைகள் தொடர்பான வெண்பரங்கள் கீழே காணப்படுகிறது. சிம்பிளா சொல்லுவேன், உங்களோட பார்ட்மெண்ட் பேப்பரை உங்களோட கூப்பிட்டு ஒரு 15 பேரை கூப்பிட்டு பார்ட்மெண்ட் பேப்பர்ல இருக்கிற ஏ பகுதியில் இருக்கிற 25 கேள்வியும் எல்லாரும் எனக்கு செஞ்சு சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? 25 கேள்விக்கு விடையளிப்பீங்க. 25 கேள்விக்கும் சரியாக விடையளித்த விடைகள் இருக்கிறது. அப்ப அதுதான் உங்களுக்கு இதை தாராங்க பாருங்க. ரைட், ஒரு ஆள் 20 சரியா எடுத்திருக்காரு, 12 சரியா எடுத்திருக்காரு, 17, 18, 20, 22, ரைட், 10, 8, 12, 19, 18, 23, 20, 7, 21 இப்படி உங்களுக்கு தரும். அப்ப அந்த 15 மாணவர்கள் எத்தனை விட சரியா எடுத்திருக்காங்கிறது இருக்கான். இப்ப உங்களுக்கு கேட்டுக்கிற கேள்வி என்னடா, ரைட், பின்வரும் கணிக்க இடையமும் கால இடைவெளி மற்றும் அப்ப மறந்து போயிருப்பீங்க. 2 நாள் டச் இல்லாம இருக்கும் சிலாக்களை கொஞ்சம் பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. ரைட், நான் என்ன செய்யறேன், முதலாவது இந்த இடையம் காலணிகள் காண சொன்னா இதை கட்டாயம் நீங்க 7 வருஷம் கட்டாயம் 7 வருஷம். பாருங்க, இங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சின்னதுல இருந்து 0, அடுத்தது 8. இந்த பென்சிலால வெட்டுங்க, பெண்ணால் எழுதி கொள்ளுங்க. பென்சிலால வெட்டுங்க, பெண்ணால் எழுதி 8. அடுத்த பாருங்க 10. திரும்ப 11 இல்ல, 12 2 தடவை இருக்கு. திரும்ப 13 இருக்கான்னு பார்த்தா 13 இல்ல, 14 இல்ல, 15 இல்ல, 16 இல்ல, 17 இல்ல, 18 2 தடவை வரும். ரைட், 19 இருக்கா? எஸ், 19 இருக்கு. ரைட், அடுத்த 20 20 20 20 3 தடவை வரும். 20 3 தடவை வரும். அடுத்தது 21, எஸ் 21. அடுத்தது 22, அதுவும் இருக்கும். 23 இருக்கும். ரைட், இப்படி எல்லாத்தையும் நாங்க வரும். இப்ப பாருங்க, எல்லாத்தையும் வட்டி நான் எழுதி வேறு வருஷம் படிக்கும். இப்ப எங்களுக்கு முதலாவது காண சொல்லியிருக்கேன் இடையம். அவர் தெளிவா விளைய கொள்ளுங்க பிள்ளைகள். இடையம்ங்கிறது எப்படி காணலாம்? சக 1 கீழே 2 ஆம் வீட்டு. அப்ப இடையம் காணத்துக்கான இது என் சக 1 கீழே 2 இப்ப என்னங்கிறது இங்க இருக்கிற வீட்டுக்கள் எண்ணிக்கை. அப்ப எங்களுக்கு தெரியும் 15 சொல்லப்பட்டிருக்கே இல்லையா? ஏன் 15 மாணவர்கள் சொல்லப்படும். அப்ப 15 சக 1 இன்னைக்கு 15 சக 1 கீழே 15 1 16 16 2ஆல பிரித்தா 8ஆம் வீட்டு. 8ஆம். அப்ப 8ஆம் வீட்டுன்னு சொல்லும் போதும் இங்க போய் பாக்குறேன்ல, மறந்து போய் இதுல பாத்துறாதீங்க. இங்க 7 வரிசை படுத்துறதுல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 8ஆம் வீட்டு இங்க 18 வருது. அப்ப நான் இடையத்தை 18. இப்ப அடுத்த 2வது ஸ்டெப்புக்கு வருவோம். காலனை இடைவீச்சு காண சொல்றோம். காலனை இடைவீச்சு சொன்ன பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. காலனை இடைவீச்சுங்கிற இப்போ Q3 side Q1 Q3 side Q3 side. இப்ப Q3 என்ன? 3ஆம் காலனை, Q1 என்ன? முதலாம் காலனை. அப்ப Q3 Q1 தெரியாம எங்களுக்கு என்ன செய்யறாது, இதை செய்ய முடியாது. ரைட், ஒரு ஆள் கேள்வி இருக்காங்க, சார் அப்ப அரை என்சாய் ஒன்று வராது. அப்படி ஒரு சமன்பாடு இல்ல. இது வர விடயம் காரணத்துக்கு அரை என்சாய் ஒன்று இல்ல, அரை என்சாக ஒன்று. இப்ப என்சாக ஒன்று 2ஆல பிரிக்கிறதும் அரைய என்சாக 1ஆல பிரிக்கிறதும் ஒன்றுதான், 2 ஒன்றுதான். ஆனா நீங்க கேட்டீங்க கடையில என்சாய் ஒன்று போடுறீங்க, என்சாய் ஒன்று சமன்பாடு இல்லை, என்சாக ஒன்று வரும். இப்ப அரை தர என்சாக ஒன்றுங்கிறதும் என்சாக ஒன்று 2 ஒன்றுதான், 2 ஒன்று. ஆனா இதுல சக வராது, சக வரும். அப்படி கேள்வி கேளுங்க, டவுட் வந்தா கேளுங்க, பயப்பட தேவையில்லை. ரைட், அடுத்தது இப்ப எங்களுக்கு Q1 காண்ற வேலை இருக்கு, அதே மாதிரி Q3 காண்ற வேலை இருக்கு. இது ரெண்டையும் கண்டாதான் இந்த காலண்டை வச்சு காணும். அப்ப Q1 என்ன சமன்பாடு? என் சக 1/4. இதுல நீங்க கேள்வி கேட்கலாம், சார் என் சக 1/4 எழுதாம இப்ப இப்படி பாருங்க, 1/4 என் சக 1 எழுதலாம். இதுவும் அதுவும் ஒன்றுதான், 2 ஒன்றுதான். 1/4 என் சக 1/4 என் சக 1 என் சக 1/4 2 ஒன்றுதான்.
அதை பயன்படுத்த பாருங்க. இப்ப எந்த பெருமானம் 15 சக 1 கீழே 4 15 கொண்டு 16 கீழ் 4 அப்ப நான்காம் ஈட்டு நான்காம் ஈட்டு. இப்ப நான்காம் வீட்டு எப்படி பாக்குறது? 1 2 3 4 நான்காம் வீட்டு 12. ஆகவே நான்காம் வீட்டு தான் 12. இப்ப நாங்க அடுத்த செய்ய போறோம். தெளிவா விலை கொடுக்க பிள்ளைகள் Q3 மூன்றாம் காலனை காண்போம். இது Q1 முதலாம் காலனை அல்லது கீழ்காலனை என்ற ஒரு பேரும் இருக்கா? முதலாம் காலனை அல்லது கீழ்காலனை. Q3 மூன்றாம் காலனை அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு மேற்காலனை, மேல்காலனை. இதுக்கான சமன்பாடு கேட்டலாம். 3 செகண்ட்ல எக்ஸா ஒன்றிற்கு 4 ஆஃப் இப்ப எங்களுக்கு தெரியும் 3 அப்படி இருக்கட்டும். எந்த பெருமானம் 15 சக 1 கீழ் 4. அப்ப நான் என்ன எழுதுறேன்? 3 15 கொண்டு 16 கீழே 4. இந்த 4 16 சுருக்கிற 4. இப்ப 3 4 பிரிக்கிற 12ஆம் வீட்டுன்னு வரணும். 12ஆம் வீட்டுக்கு இருக்கு. இப்ப உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி தரேன். 12ஆம் வீட்டை பாக்குறதுக்கு முன்னுக்கு இருந்து 12ன்றதை விட பின்னுக்கு இருந்து வரது 15 14 13. இது 12. அப்ப பின்னுக்கு இருந்து வரப்போ கூட குயிக்கான இல்லாம இல்லையா? எக்ஸ்ட்ரா பிரச்சனையே டைம் இல்லாம போற பிரச்சனை தான் கூட. அப்ப நான் மூன்றாம் காலனை கட்டிட்டேன் 20. இப்ப எங்களுக்கு தெரியும் கால நிலையத்துக்கான சமன்பாடு என்ன? Q3 Q1. Q3 நாங்க இப்பதான் கண்டுபிடிச்சோம் 20. Q1 நாங்க கண்டுபிடிச்சோம் 12. அப்ப 20 இருந்து 12 கழிச்சீங்கன்னு சொன்னா 8. அப்ப கால நிலையம். அப்ப நாலாவது கேள்வி ஏ பகுதிக்குரிய ஆன்சரை கிளியரா வழங்கப்படுத்திருக்கேன். தெளிவா வழங்கி எழுதி கொள்ளுங்க. இந்த சமன்பாடுகள் எல்லாம் பாக்ஸ் பண்ணி எழுதி வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கு. பாக்ஸ் பண்ணி எழுதி எழுதிட்டு ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க. எழுதிட்டு கிளியரா வழங்கி எழுதி கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சார் அது கீழே எப்படி 4 வந்துச்சு? கிளியரா வழங்கி எழுதி கொள்ளுங்க. இந்த ஏறு வரிசைப்படுத்துறதை கவனமா எழுதி வைங்க. ரைட், நாங்க தந்திருக்கிற அந்த வெண்பரம்பல்ல ஈஸியா பென்சிலால வெட்டிட்டு இதை பெண்ணால எழுதித்தான் இந்த வேலையை நீங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் இடைவெளி அதில் இருக்கும், அதை செய்யலாம். சமன்பாடுகளை பாக்ஸ் பண்ணி எழுதி கொள்ளணும். பிள்ளை பாருங்க, எழுதி முடிச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பகுதியை கொஞ்சம் போய் எழுதி போட்டீங்கன்னா நல்லா.
Right. ஒரு வளையுறு வரையத்திற்கான ஒரு கேள்வி கேட்கலாம். வளையுறு வரையத்திற்கான பி பகுதி பாருங்க. Right. ஒரு பரீட்சை ஒன்றில் 36 மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் அட்டவணைப்படுத்தப்படும். 36 மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் அட்டவணைப்படுத்தப்படும். Right. 36 மாணவர்கள் எடுத்த புள்ளிகள் அட்டவணைப்படுத்துறாங்க. அப்படி 0 தொடக்கம் 10 என்ற வகுப்பாடியில ஒரு மாணவர் வாரார். 10 தொடக்கம் 20 என்ற வகுப்பாடியில 2 மாணவர் வாரார். 20 தொடக்கம் 40 என்ற வகுப்பாடியில 12 மாணவர் வாராரு. அதே மாதிரி 40 தொடக்கம் 50 என்ற வகுப்பாடியில 10 பேர், 50 தொடக்கம் 70ல 8 பேர், 70 தொடக்கம் 100ல 3 பேர். அப்ப இப்ப வகுப்பாடிகள் எப்படி வருதுன்னு சைவர் தொடக்கம் 10 ஒரு ஒற்றை வகுப்பாயிலை எடுத்தா 10 தொடக்கம் 20 ஒற்றை வகுப்பாயிலை, 20 தொடக்கம் 40 டபுள் வகுப்பு. 20 தொடக்கம் 30, 30 தொடக்கம் 40 வந்திருக்கணும். ஆனா நேரடியாக 20 தொடக்கம் 40 தாராங்கன்னு சொன்னா இரட்டை வகுப்பாயிலை. அதே மாதிரி திரும்ப 40 தொடக்கம் 50 ஒற்றை வகுப்பாயிலை, 50 தொடக்கம் 70 திரும்ப இரட்டை வகுப்பாயிலை, திரும்ப 70 தொடக்கம் 100 மும்மை வகுப்பாயிலையோ 3 மடங்கு. இப்ப இதுல நீங்க செக் பண்ணுவோம். பாருங்க இதுல என்ன கேட்காங்க, தரப்பட்ட வகுப்பாயிலைக்கான மீடிரன்களை கொண்டு வளையுறு வரையத்தை பூர்ணப்படுத்துகிறார். வளையுறு வரையம் வரைச்சு பாருங்க. வளையுறு வரையம் நான் வாங்கிறேன். இப்ப இதுல வளையுறு வரையத்துல இங்கால வாரது என்ன, அங்கால வாரது இங்கால மாணவர்கள் எண்ணிக்கை குறிக்க சொல்றேன். அப்ப மாணவர் எண்ணிக்கை குறிக்க சொல்ல நான் என்ன செய்யறேன், 2, 4, 6, 8, 10, 12 வரை போதும். இதுல மாணவர்கள் அவ இந்த துறையில வாரது வகுப்பாடு 0ல ஸ்டார்ட் பண்ணது 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 இன்னும் கொஞ்சம் போடுவோம். அழிப்பேன் இங்க அழிக்கிறது அழிக்கும். இப்ப பாருங்க 80, 90 சரியா. இப்ப எங்களுக்கு 100க்கு மேலே தேவைப்படுது. நான் இங்க போற ஏன் தேவைப்படுது நான் சொல்றேன் பாருங்க. 110 வரைக்கும். இப்ப பாருங்க இதுல ஒற்றை வகுப்பாடுங்கிறத எங்களுக்கு ஈஸியா மார்க் பண்ணலாம். சைபர் தொடக்கம் 10ங்கிறத 1ல மார்க் பண்ணும். 1 எங்க வர போகுது 0, 2க்கு நடுவுது. அப்ப சைபர் தொடக்கம் 10ங்கிறத நான் செய்யறேன் இப்படி மார்க். அடுத்தது 10 தொடக்கம் 20 ஒற்றை வகுப்பாடு 2ல மார்க் பண்ணும். அப்ப இது வந்து மேல வரும். 20 தொடக்கம் 40 இரட்டை வகுப்பாடு தானே. அப்ப இதை நான் எப்படி எழுத போறேன், 20 தொடக்கம் 30ஆகவும் 30 தொடக்கம் 40ஆகவும் எழுதுறேன். இந்த 12 இரட்டை வகுப்பாடு ஒற்றை வகுப்பாடு பிரிச்சா இது 2ஆல பிரிக்கணும். அப்ப 12 எப்படி மாறப்போகுது 6ஆகவும் இது 6ஆகவும் மாறும். அப்ப இதை நாங்க மார்க் பண்ணும்போது எப்படி மார்க் பண்ணுவோம், 20 தொடக்கம் 40 6 வாரம் மாதிரி மார்க் பண்ணும். இந்த 6 வாரம் மாதிரி மார்க் பண்ணும். அப்ப தேவையான இப்படி புள்ளி கோடு போடலாம், அட்டாக் போடணும் அவசியம் இல்லை. சரியா, 2 வகுப்பாயிடு காட்டும். இப்ப 40 தொடக்கம் 50 ஒற்றை வகுப்பாயிடு அது 10ல வருது. 10ல 50 தொடக்கம் 70 லெட்டர் தான் இருக்கேன். இதை 2 வகுப்பாயிடா பிரிக்கலாம். 50 தொடக்கம் 60, 60 தொடக்கம் 70. அப்ப இதை 2ஆல் பிரிக்கும் போது இதுக்கு 4, இதுக்கு 4. அப்ப 4ல மார்க் பண்ணுவோம். 50 தொடக்கம் 70க்கு 4ல மார்க் பண்ணினா முடியும். அடுத்தது 70 தொடக்கம் 100 3 வகுப்பாயிடு மும்மை வகுப்பாயிடு. 70 தொடக்கம் 80, 80 தொடக்கம் 90, 90 தொடக்கம் 100. அப்ப இதை நீங்க என்ன செய்யணும், 3 வகுப்பாயிட பிரியுதுன்னு சொன்னா இது கொண்டு இது கொண்டு இது கொண்டு. அப்ப 70 தொடக்கம் 100 நாங்க எப்படி மார்க் பண்ணலாம், 1ல தான் மார்க் பண்ணணும். இப்படியே வரும் 1ல மார்க். இப்ப வளையுறு வரை நாங்க வரைஞ்சோம். இப்ப உங்களுக்கு கேட்டுக்கிற கேள்வி பின்னால வளையுறு வரையத்தின் மீது மீடிரன் பல்கோணியையும் வரைக. மீடிரன் பல்கோணியையும் என்று மட்டும் இருக்கு, அதுக்கு பக்கத்துல வரைகன்னு எழுதி விடுங்க. அப்ப மீடிரன் பல்கோணி வரைகிறது முக்கியமானது கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. மீடிரன் பல்கோணிங்கிறது எப்போ வேணும்னு சொன்னா இந்த 0ல ஆரம்பித்தா இதுக்கு இங்காலே ஒரு வகுப்பாடு நீங்க எடுக்கணும். மறைப்பத்தும் இதுக்கு இங்காலே மறைப்பத்துன்னு. அப்ப இந்த 0க்கு மறைப்பத்துக்கு இடையில ஒரு புள்ளி எடுக்கணும். 0க்கு இந்த 10க்கு இடையில ஒரு புள்ளி, 10க்கு 20க்கு இடையில ஒரு நடுப்புள்ளி. இப்ப இது இரட்டை வகுப்பாயிட வரதானே. அப்ப 2க்கும் தனித்தனி புள்ளி எடுக்கும். இதுக்கு ஒரு புள்ளி, இது இரட்டை வகுப்பாயிடு 2 புள்ளி, இது மும்மை வகுப்பாயிடு வந்தா 3 புள்ளி எடுக்கும், 3 நடு. இப்ப 100க்கும் 110க்கும் இடையில வழியாக ஒரு புள்ளி. இப்ப நீங்க என்ன செய்றீங்க, ரூலரை பென்சிலை பயன்படுத்தி அழகா வரையலாம்.
ரைட். இப்ப இதுல வரைஞ்சி நாங்க என்ன செய்யறோம், மீடின் பல்கோனையை வரைஞ்சி முடிச்சு. ரைட். இவ்வளவுதான் பைப்போட இடம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பி பகுதியை எழுதிக் கொள்ளுவோம். 5வது பகுதி எழுதிட்டு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சார் ஏதாவது டவுட் இருந்தா டைப் பண்ணி போடலாம். நீங்க நான் அதை பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த வளைவு வரையம் மீடின் பல்கோடையெல்லாம் சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரைஞ்சு கொள்ளுங்க. இதெல்லாம் அடிக்கடி வார கேள்விகள். இந்த இதுகளை வந்து நீங்க பேப்பர்ல எழுதி இருக்கிறதாக இருந்தா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்களாக இருந்தா இதையும் சைட்ல எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு டீப்பா ஈஸியா விளக்கமா இருக்கு. உங்களுக்கு இந்த செமினார் செய்யறது உங்களுக்கு மெட்ஸ்ல ஒன்று நுழைக்குமே இல்ல ரெண்டு எடுத்து ஃபுல்லா பேசிக்கா சொல்லித்தாரு. ஸோ அதனால எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். எப்படி சார் என்ன சார் எப்படி சார் சரி அளவெடுத்து செய்யுது ஹலோ, நீங்க கதைக்க விளங்குது இல்ல சார் எப்படி சார் சரி அளவெடுத்து செய்யுது விளங்கல? எப்படி சார் சரி அளவெடுத்து செய்யுது கதைக்கிற கிளியர் இல்லாம இருக்கு. சார் எப்படி சார் சரி கொஞ்சம் அளவெடுத்து டைப் பண்ண கஷ்டமா உங்களுக்கு? டைப் பண்ண கஷ்டமா? நான் டைப் பண்ணி போட்டிருக்கேன். விளங்கல? நான் டைப் பண்ணி போட்டிருக்கேன். டைப் பண்ணுங்க. டைப் மத்தாக்கள் எழுதி கொடுங்க, டைப் பண்ணி போடுங்க. டைப் பண்ணி போடுங்க. பொதுவா வந்து கதைக்கிற கிளியர் இல்லாம இருக்கிற காரணத்தினால இப்ப கதை கேள்வி பாருங்க கொஞ்சம். இப்ப கதை சொல்லி டவுட்டை கேளுங்க. நான் கதைக்கிற கிளியரா இருக்கா? அந்த டவுட்டை திரும்ப ஒருக்கா கேளுங்க பாப்போம். அந்த அந்த அளவெல்லாம் எப்படி எடுத்து செய்யற? நீங்க இப்ப 10 20 போட்டிருக்கீங்க தானே, அதெல்லாம் எப்படி சரி அளவெடுத்து செய்யற? இல்ல அளவெடுத்து போட தேவையில்லை. உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி தருவாங்க. அதுல உதாரணமா இந்த 10 20 30 வரதெல்லாம் அதுல இப்படி கோடு கோடு எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்க பாஸ் பேப்பர் செஞ்சா விளங்கும். சரி, அதுல போட்டிருப்பாங்க. அதுல நீங்க அளவை மார்க் பண்ணிட்டு வளமையா வரைகிற மாதிரி நீங்க சாதாரணமா ஒரு இடைவெளிகள் எல்லாம் சமனா இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்கும். அதை மார்க் பண்ணி போட்டு நீங்க வரைய வேண்டியது. அதுல நீங்க பெருசா பயப்படுறது கொண்டு போய். சரியா. எழுதி முடிச்சாக்கள் 5வது கேள்விக்குள்ள வரலாம். வரையாதாக்கள் கொஞ்சம் குயிக்கா வரைஞ்சு கொள்ளுங்க. இந்த வரையாதாக்கள் கொஞ்சம் குயிக்கா வரைஞ்சு கொள்ளுங்க. ஓகே, வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 5வது கேள்வி ஏ பகுதிக்கு வரும். நிகழ்காவு சம்பந்தமான கேள்வி. நிகழ்காவுல ஏ பகுதி பி பகுதியில் 2 பகுதி இருக்கு. இந்த 2 பகுதியும் ஒரு பென்சில் பெட்டியானது 2 சோப்பு நிற பேனைகளையும் 2 சோப்பு நிற பேனை 2 ரெட் கலர் அது R1 R2 மார்க் பண்ணிருக்காங்க. 3 நீல நிற பேனைகள் 3 ப்ளூ கலர் B மார்க் பண்ணிருக்காங்க. B1 B2 B2 கொண்டுள்ளது. ஜானக ஒன்றன் பின் ஒன்றாக இரு பேனைகளை மீள வைப்பின்றி வெளியெடுக்கிறார்.
உங்களுக்கு அழகா மார்க் பண்ணி தந்திருக்கீங்க. மீள வைப்பின்றீங்க. முதலாவது தடவை எடுத்து பார்த்துட்டு அந்த கலரை நோட் பண்ணிட்டு வெளியாட வச்சுட்டு திரும்ப அந்த பென்சில் கேஸ்ல இருந்து திரும்ப இன்னொன்று எடுக்கிறாங்க. அப்ப அதான் மீள வைப்பின்றேன்னு சொல்லணும். பாருங்க, அப்ப சாத்தியமான சகல பெயர்களை நெய்யறியில் குறிக்கிறது. சாதாரணமாக நீங்க வளமையான ஒரு 10ஆம் ஆண்டு புக்ல செஞ்ச 11ஆம் ஆண்டு புக்ல செஞ்ச மாதிரியான கேள்வி. இப்ப ஒன்றன் பின் ஒன்றாக 2 தடவை எடுக்கப்படுது. அப்ப இத முதலாம் பேனாண்டு எழுதுவோம். முதலாம் பேனா, இதுல இரண்டாம் பேனா. அப்ப இதுல என்ன வரலாம்? 2 சோப் இருக்கிறதால R1 R2, 3 ப்ளூ இருக்கிறதால B1 B2 B3. அதே மாதிரி 2 சோப் இருக்கிறதால R1 R2, இதுல B1 B2 B3. இப்ப மீள வைப்பின்றி இந்த வசனத்தில் அர்த்தம் இருந்தா, முதலாவது தடவை எடுத்த பேனை R1 என்ற பேனையாக இருந்தா அந்த பேனை 2வது தடவை எடுக்கும்போது அந்த பென்சில் கேஸ்ல இருக்குமா? இல்ல. அப்ப அதனால இது வராது. முதலாவது தடவை எடுத்தது R2 என்ற பேனையாக இருந்தா 2வது தடவை எடுக்கும் போது அது உள்ளுக்கு இருக்குமா? இல்ல. அப்ப அதனால இந்த R2 வராது. முதலாவது தடவை எடுத்தது B1 ஆக இருந்தா 2வது தடவை B1 வருமா? அப்ப இப்படி இந்த மூளை விட்டத்துல வர எந்த மாதிரிக்குள்ளேயும் வராது. ரைட். அப்ப அதை தவிர மூளை விட்டத்தை தவிர மத்த எல்லாத்தையும் நாங்க என்ன செய்வோம்? மாதிரி புள்ளிகளை பார்க்கணும். மூளை விட்டத்தை தவிர மத்த எல்லா மாதிரி புள்ளிகளையும் பார்க்கணும். மூளை விட்டத்தை தவிர மத்த எல்லாத்தையும் பார்க்கணும். இப்ப இப்படி மார்க் பண்ணது பிறகு உங்களுக்கு பின்னால கேள்வி எழுதுறாங்க. 2 கேள்வி. உறவு விளக்கம் உண்டு. நான் இங்க எழுதுறேன். உறவு விளக்கம் உண்டு. இரு தடவைகளிலும் ஒரே நிறம் பெறப்படுவதற்கான நிகழ்வு. 2 தடவையிலும் ஒரே கலர் வரும். அப்படின்னு அர்த்தம் என்ன? முதலாம் பேனை சோப்பாக இருந்தா 2வது பேனைக்கு சோப்பா வாரது. இதுல முதலாவது சோப்பு 2வது சோப்பு. அல்லது முதலாவதுல நீலம் வந்தா 2வதுல நீலம் வரணும். அப்ப இவ்வளவு பாருங்க. இப்ப இதை நீங்க என்ன செய்யலாம்? இன்டர் கனெக்ட் பண்ணலாம். இவ்வளவு. அதாவது ஒட்டுமொத்தமாக 5 தர 5 25. அதுல இந்த மூளை விட்ட 5 வராது. அப்ப வார நிகழ்தகவு எப்படி வரப்போகுது? 20 மேல தான் வரும். அப்ப பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 20 மேல் 8 வருது. 4ஆல சுருக்கினா இதுல 2 முதல் 2. இப்ப 2வது குறைந்தபட்சம் ஒரு தடவையிலும் சோபனர பெறப்படுவதற்கான நிகழ்தகவை காணும். இப்ப குறைந்தபட்சம் என்ற வேர்ட் பயன்படுத்துறாங்க. குறைந்தபட்சம் என்ற வேர்ட் பயன்படுத்துறாங்க. அப்ப ஒரு தடவை ஏனும் இந்த மட்டும் தான் பயன்படுத்தும். அப்ப அப்படி வந்தாலும் குறைந்தபட்சம் என்றால் அர்த்தம் ஒரு தடவையும் சோபனர பெறப்படுவதற்கான நிகழ்தகவோட அர்த்தம் என்ன? குறைஞ்சது ஒரு தரமாவது சோப்பு வரணும். ஆனா 2 சோப்பு வரது வரலாம். ஆனா 2 நீளம் வாரது வருமா? இல்ல. அப்ப நாங்க நெகட்டிவ் மெத்தட்ல நாங்க செய்யலாம். எப்படின்னா 2 நீளம் வாரத்தை கழிச்சுட்டு மீதி அவ்வளவு எடுக்கணும். பாருங்க, முதலாம் தடவை நீளம் வாரது, 2ஆம் தடவை நீளம் வாரது இங்க வராது. அதாவது இவ்வளவு வராது. அப்ப அதை தவிர மத்த எல்லாத்தையும் எடுப்போம். அப்ப பாருங்க, 20ல இந்த 6 கழிவுகள் சொன்னா 20ல 14 ஏதோ ஒரு வகையில நீளத்தோட சம்பந்தமாயி. பாருங்க, ஒரு தடவையில சோப்பு பெறப்படுது. பாருங்க, இப்ப இதை நாங்க எடுக்கலாம். பாருங்க, இதுவும் சோப்பு இதுவும் சோப்பு. இந்த 2 பாருங்க. இது முதலாம் தடவையில நீளம், 2ஆம் தடவையில சோப்பு. இதுவும் பாருங்க. அதே மாதிரி இதுல முதலாம் தடவையில சோப்பு, 2ஆம் தடவையில இல்ல. எப்படியாவது இதுலயும் சோப்பு சம்பந்தப்படுது, இதுலயும் 2 தடவை சோப்பு வந்து சம்பந்தப்படுது, இதுலயும் சோப்பு சம்பந்தப்படுது. ஆனா இதுல மட்டும் சம்பந்தப்படல. இப்ப இந்த 6 வராது, மத்த 14 வரும். இப்ப 20 14 ஏதாவது அவங்க சுருக்கள் எதிர்பார்க்கப்படுது. அப்ப 2ஆல சுருக்கலாம் 7க்கு 10. அப்ப நிகழ்வோட 5வது கேள்வி ஏ பகுதியை நான் உங்களுக்கு விளங்கப்படுறேன். இதை அழகா விளங்கி எழுதி கொள்ளுங்க. ரைட். அதுக்கப்புறம் பி பகுதி. ஏதாவது இதுல டவுட் இருந்தாலும் கேளுங்க, எழுதி கொடுத்துட்டு.
யாருக்காவது இதுல டவுட் இருக்கா? அடுத்தது பி பகுதிக்குள்ள நாங்க போகலாம். பி பகுதி வந்து வரவரி படம் சம்பந்தமான கேள்வி. பி பகுதிக்குள்ள நாங்க போய்ப்போம். யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, நாங்க பி பகுதிக்குள்ள போவோம். வரவரி படம் சம்பந்தமான இதுல பி காந்தன் ஒரு தடவை டென்னிஸ் விளையாடவும் ஒரு தடவை பூப்பந்தாட்டம் விளையாடவும் விரும்புகிறார். டென்னிஸ் விளையாடுறதுக்கும் பூப்பந்தாட்டம் பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு விரும்பும். ரைட், காந்தன் டென்னிஸ் விளையாட்டில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்வாகவும் 3-2. சோட்டா மார்க் பண்ணோம். டென்னிஸ்ல வெல்றதுக்கான சான்ஸ், வின் பண்றதுக்கு சான்ஸ் 3-2. அவ இதுல வின் பண்றதுக்கு சான்ஸ் தெரிய வேண்டாம், லொஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதானே, அது 3-1. அதே டைம்ல பூப்பந்தாட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்வாகவும் அதே மாதிரி அதே காந்தன் வெற்றி பெறலாம், பூப்பந்தாட்டத்துல தோல்வியும் அடையலாம். இதுல 5/3, இதுல 5/2 வரும். இது 5/3 5/2 வரும். இப்ப எதை நாங்க செய்ய போறோம்? மரவரி படத்துல குறிக்க போறோம். தரப்பட்ட மரவரி படத்தை பூரண படுத்துகள். அது எப்படி ஒரு மரவரி படம் கொடுக்குறாங்க. இதுல W தராங்க. இதுல W இறப்பியல் அர்த்தம் என்ன? தோல்விங்கிறது அர்த்தம். W இறப்பியல் தோல்வி தான். இப்ப 3 இருக்குது. ரைட், இதுல இடைவெளி தராங்க. ரைட், இதுலயும் இடைவெளி, இதுலயும் இடைவெளி. இது W நிரப்பி, இதுல W, இதுல W. ரைட், இது வந்து டென்னிஸ் விளையாடுறதை குறிக்குது. இது வந்து பேட்மிண்டன் விளையாடுறது. பேட்மிண்டன் விளையாடுறது பாருங்க. திருவள்ளைக்குள்ள பிள்ளைகள் இதுல 4 சான்ஸ் இருக்கு. காந்தன் டென்னிஸும் விளையாடுறாரு, பேட்மிண்டன் விளையாடுறாரு. ரைட், அதுல வெல்றதுக்கான சான்ஸ் 3-2. அவ தோக்குறதுக்கான சான்ஸ் 3-2 வரப்போம். அப்ப நாங்க இதை நிரப்பலாம். இது 3-1. அதே மாதிரி காந்தன் பாருங்க டென்னிஸ்ல வெற்றி பெற்று பேட்மிண்டன்ல வெற்றி பெறலாம். அதுக்கு வெற்றி பெறதுக்கான நிகழ்வு 5/3 தரும். அப்ப டென்னிஸ்லயும் வெற்றி பெற்று பேட்மிண்டன்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு 5/3. பேட்மிண்டன்ல தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்பு 5/2. அதே மாதிரி இங்கேயும் நாங்க வாய்ப்படலாம் 5/3 5/2. இதுல 4 வகையான சான்ஸ் கொண்டு காந்தன் டென்னிஸ்ல வெற்றி பெற்று பேட்மிண்டன்ல வெற்றி பெறலாம். காந்தன் டென்னிஸ்ல வெற்றி பெற்று பேட்மிண்டன்ல தோல்வி அடையலாம். காந்தன் டென்னிஸ்ல தோல்வி அடைஞ்சு பேட்மிண்டன்ல வெற்றி பெறலாம். காந்தன் டென்னிஸ்ல தோல்வி அடைஞ்சு பேட்மிண்டன்லையும் தோல்வி அடையலாம். பேட்மிண்டன்லையும் தோல்வி. இப்ப இதை மார்க் பண்ணிட்டோம்னு சொன்னா இன்னும் இருக்கிற கேள்விகளுக்கு ஈஸியா விடை அளிக்கலாம். பாருங்க தெளிவா விடை கொடுக்கலேன். ரைட், உறவு விளக்கம் 2 கேள்வி இருக்காங்க. காந்தன் எந்த ஒரு விளையாட்டிலும் வெற்றி பெறாமைக்கான நிகழ்வை காண்க. 2லயும் தோக்கணும். அப்ப 2லயும் தோல்வி அடைறதுக்கான சந்தர்ப்பம் இங்க மட்டும் W in the நிரப்பி W இருக்கு. அப்ப 1/3 2/5. ரைட், 1/3 2/5 பெருக்கினா 1 2 2 3 5 10. இப்ப அவங்களுக்கு புறவிளக்கம் 3 சொல்றாங்க. காந்தன் சரியாக ஒரு போட்டியில் மாத்திரம், அழகா அண்டர்லைன் பண்ணி தந்திருக்கு பாருங்க உங்களுக்கு. காந்தன் சரியாக ஒரு போட்டியில் மாத்திரம் வெற்றி பெறுவதற்கான நிகழ்வு. இப்ப இதுல அர்த்தம் என்னன்னா எக்ஸாக்ட்லி 1 ஒன்றுல மட்டும்தான் வெற்றி பெறும். அப்ப முதலாவதுல வெற்றி பெற்றா 2வதுல தோக்கணும். முதலாவதுல தோல்வி அடைஞ்சா 2வது வெற்றி பெறணும். அப்ப அதெல்லாம் மார்க் பண்ணி பாருங்க. முதலாவதுல வெற்றி அடைந்து 2வதுல தோக்கணும், அல்லது முதலாவதுல தோல்வி அடைந்து 2வதுல வெற்றி பெறணும். இந்த நிகழ்ச்சி அப்ப பாருங்க W, W நிரப்பி வரலாம். சக W நிரப்பி W வரலாம். 2ல வெற்றி பெறது வரையிலாது, 2ல தோல்வி அடைந்து வரையலாம். சரியாக ஒரு போட்டியில மட்டும்தான் வெல்லணும். அப்ப தெளிவாக கொள்ளும் 2/3 தர 2 சக ரைட் 3/1 தர 3/3. இப்ப பாருங்க அதனால பாருங்க 2/3 தர 5/2. இது 3/1 தர 5/3. அப்ப இதை எங்க மாறணும்? அப்ப 2 4 கீழே 15, 1 3 3 கீழே 15. 2 நீங்க கூட்டிட்டீங்கன்னு சொன்னா 7/15. சிலாக்கள் நல்ல மேட் செய்யறாங்க. விடுற பிள்ளை என்னடா மரத்தோட அவசரத்துல 15 கூட்டி 30 போட்டுருவாங்க. போட்டா எல்லாம் அநியாயமா இருக்கு மார்க்ஸ். சோ கேர்ஃபுல்லா செய்யுங்க. ஒரு மார்க்ஸ் வந்து நாங்க சேர்த்து
பார்ட் ஒன் தீபாவளியை நாங்க முடிஞ்சிருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளைகளுக்கு யாருக்காவது? வர வரை படத்துல ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. ரைட், இப்ப நான் கேட்குறேன்னா நாங்க செமினார் ஒரு 10:45 வரையும் கொண்டு போகலாம். அன்னைக்கு 10:45 வரையும் கொண்டு போகிறது யாருக்காவது பிரச்சனை இருக்கு? நான் பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ண போறோம். நாளைக்கும் டைம் இருக்கு. சரியா திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். 10:45 வரை நாங்க செய்வோமா. பார்ட் 2 எல்லாரும் ரெடியா இருக்கு. ஒரு 7-8 மினிட்ஸ் பிரேக் நாங்க
சரி, நாங்க ஆரம்பிப்போம் பிள்ளை பார்ட் 2 நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ரைட், எல்லாரும் பார்ட் 2 பேப்பர் எடுங்க சரியா? கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. பார்ட் 2ல மிக முக்கியமான வித்தியாசமான கேள்விகளை நாங்க செய்ய போறோம். கொஞ்சம் பாருங்க. ரைட், எல்லாரும் வந்து பாருங்க. இப்ப பார்ட் 2ல முதலாவது கேள்விக்கு வருவோம். முதலாவது கேள்வி உங்களுக்கு தெரியும், 2 பகுதியாக ஏ பகுதி பிராக்டிஸுக்காக 2 கேள்வி போட்டிருக்கோம். கூட்டு வட்டிலையும் கேள்வி போட்டிருக்கேன், குறைந்த செல்வி வீதி முறையிலையும் போட்டு. ஒருவர் 12 வீத வருட கூட்டு வட்டிக்கு ரூபாய் 10,000 கடனாக பெற்று ஒவ்வொரு வருட இறுதியிலும் ரூபாய் 2,000 செலுத்தி கடனை குறைத்து வருகிறது. என்ன நடக்குது? 10,000 ரூபாய் கடன் எடுத்தாரு, 12 வீதம் வருட வட்டி கட்டணும் ஒரு வருஷம். வட்டி வர டைம்ல 2,000 ரூபாய் ஒரு வருஷம் கட்டி குறைச்சிடுவாரு இந்த கடனுக்கு. அப்ப ஒரு வருஷம் முடிவுல 2,000, முதலாம் வருஷம் முடிவுல 2,000, 2ஆம் வருஷம் முடிவுல 2,000, அப்படியே வந்து ரைட் 3ஆம் வருட இறுதியில் அவருடைய கணக்கில் செலுத்துவதற்கு எஞ்சியுள்ள தொகையை காண்க. அப்ப முதலாம் வருடம் 2ஆம் வருடம் செலுத்துவாரு, 3ஆம் வருடத்துல செலுத்த போகல அவர் மொத்தமா கணக்கே முடிக்கிறார். அப்ப தெளிவாக கொள்ளுங்க, 12 வீத வருட வட்டிக்கு இவர் 10,000 கடனாக வருது. அப்ப 3 வருஷத்துல மொத்தமா இவர் செலுத்தணும். அதுக்கிடையில முதலாம் வருஷம் 2,000-ம் 2ஆம் வருஷம் 2,000-ம் கட்டிருப்பேன். இப்ப அவரை கேட்கிறாங்க, ரைட், கணக்கில் செலுத்துவதற்கு எஞ்சி உள்ள தொகையை காணும். இப்ப அவர் கடன்ல எவ்வளவு மிச்சம் வைக்கிறார்? இத பல முறைகளை காணும். இப்ப நாங்க முதலாம் வருட கடன், முதலாம் வருட வட்டி, 2ஆம் வருட கடன், 2ஆம் வருட வட்டி, 3ஆம் வருட கடன், 3ஆம் வருட வட்டி, அதுக்கப்புறம் செலுத்துவதற்கு எஞ்சியுள்ள தொகைன்னு போட்டு அந்த மொத்தமா வர தொகையிலிருந்து 2 வருஷமும் 2,000 2,000 கட்டி இருந்தாருன்னா 4,000 கழிக்கணுமா இல்லையா? அப்படிப்பா. அல்லது நாங்க அந்த சில இதழுக்கு செய்யற மாதிரி நேற்று நாங்க ஒரு கேள்வி செஞ்சோம், அந்த மாதிரி நாங்க செய்வோம். 100-ன் மேல் இவர் உங்களுக்கு தெரியும், இவர் எவ்வளவு தொகை கடன் எடுக்காரு? 10,000. இவன் 100-ன் மேல் 12 வீத கட்டணம் தான். வளமையான 100 வீதத்தோட 12 வீதம் எக்ஸ்ட்ரா கட்டணும். அப்ப 100-ஓட 12 கோடினா 112. இப்ப உதாரணமா 10 வீதம் பண்ணா 110, 20 வீதம் வந்து 120, 35 வீதம் பண்ணா 135. இப்ப 3 வருஷத்துக்கு இதே மாதிரி செலுத்தணும் வட்டி பார்க்கணும். அப்ப 100-ன் மேல் 112, 100-ன் மேல் 112, இப்படி போட்டு பார்க்கலாம். ரைட், இப்படி போட்டு பார்த்து கடைசி 4,000 கழிக்கும். ரைட், எந்த முறையில உங்களுக்கு விருப்பமோ நீங்க எந்த முறையில நீங்க செய்யணும். ரைட், அப்ப நான் இந்த முறையில செய்ய போறேன்னு சொன்னா, ரைட் பாருங்க, மொத்தமாக 3ஆம் வருட இறுதியில செலுத்துவதற்கு இருக்கிற தொகை தான் ரைட், செலுத்த வேண்டிய மொத்த தொகையா ஷோர்ட்டா எழுது, செலுத்த வேண்டிய மொத்த தொகை. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இதுல 2 பூஜ்ஜியம் 2 பூஜ்ஜியம் விடலாம், இதுல 2 பூஜ்ஜியம் இதுல 2 பூஜ்ஜியம். இப்ப இந்த பூஜ்ஜியம் 2 பெற்றதுக்கு வழி. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? 112 112 பெருக்கி திரும்ப வார விட 112, அது கூட அடுத்த வேலை பாருங்க. 112 112 பேருக்கு ரைட் 12,544. இப்ப திரும்ப 112 பெருக்கணும், திரும்ப 112 பெருக்கணும். ரைட், இவ்வளவு தொகை பாருங்க. 140, 49, 28. இப்ப மேலைக்கு எவ்வளவு பெருக்கின எவ்வளவு வருது? இதுல 100 ஒன்று. அப்ப 100ஆல பிரிக்கும் போது நாங்க என்ன செய்வோம்? பின்னுக்கு இருந்து 2 தாண்டல் தசம் வச்சா போதும். அப்ப 140, 49 தசம் 2. அப்ப இது அர்த்தம் என்ன? 14,049 ரூபாய் 28% மொத்தமாக செலுத்த வேண்டியது. இவ்வளவு ரூபாய் மொத்தமாக செலுத்த வேண்டியது. இப்ப உங்களுக்கு கேள்வி கேள்வி, அவருடைய கணக்கில் செலுத்துவதற்கு எஞ்சியுள்ள தொகை, எஞ்சியுள்ள தொகை இவங்களுக்கு தெரியும். இவர் ஒவ்வொரு வருஷமும் இறுதியில 2,000 கட்டிருப்பாங்க. அப்ப 14,049 ரூபாய் 28% இருந்து ரைட் 2 வருஷமும் 2,000 ரூபாய் படி செலுத்தியிருப்பாரு, அதை கழிக்கும். ஆகவே 14,049 ரூபாய் 28% இருந்து 2 தர 2,000 4,000 கழித்தீங்கன்னு சொன்னா ரைட் 10,049 ரூபாய் 28% இவ்வளவு காசு தான் செலுத்துவதற்கு முடியும். இந்த முறையிலையும் காணலாம். அல்லது நான் நேற்று சொன்ன மாதிரி முதலாம் வருட கடன், முதலாம் வருட வட்டி, 2ஆம் வருட கடன், 2ஆம் வருட வட்டி, 3ஆம் வருட கடன், 3ஆம் வருட வட்டி,
செலுத்துவதற்கு எஞ்சியுள்ள தொகை என்று போட்டு இதே விட தான் வரும். அது ரைட், நீங்க அழகாக எழுதி கொள்ளுங்க. பி பகுதிக்குள்ள நாங்கள் போவோம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கிளியரா வழங்கல் கொள்ளுங்களே. இப்ப இந்த சம்பாடத்தில் உருவாக்குறது திரும்ப சொல்றேன். 10,000 கடன் அடிக்கிறாரு. ஒவ்வொரு வருஷம் முடிவில் 12% வட்டி செலுத்தணும். 12% வட்டிங்கிறது 100 எக்ஸ்ட்ராவா நாங்க செலுத்த வேண்டிய வீதம். அப்ப 112 வீதம். அப்ப ஒரு வருஷம் சொன்னா ஒரு தடவை எழுதுவோம், 2 வருஷம் சொன்னா 2 தடவை எழுதுவோம், 3 வருஷம் சொன்னா 3 தடவை எழுதுவோம், 10 வருஷம் வந்தா 10 தடவை எழுதுவோம். ஆனா அப்படி வாரதில்லை. பொதுவாக 2 வருஷம் தான் கூடுதலா வரும். 3 வருஷத்துக்கு தான் ஒரு கேள்வி ஒரு போட்டி. தெளிவா விளையாடி கொடுங்க. இந்த இதே ஒரு செக் பண்ணி கொடுங்க. ஃப்ரீ டைம்ல இந்த பெருக்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி இருக்கா பாருங்க. சில இதுல ஒன்று பிள்ளைக்காலும் இந்த பிள்ளைக்கலாம் பார்த்துட்டே போகும். அவனை எழுதி கொண்டு பிடிக்கலாம். இதுல பி பகுதி குறைந்த செல்லும் மீதி முறையில் ஒரு கேள்வி போடப்படும். குறித்த தொலைக்காட்சி பற்றி ஒன்று 29,000 என விலை குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு டெலிவிஷன் 29,000 விலை குறிப்பிட்டார். குறைந்த செல்லும் மீதி முறையின் கீழ் முதலில் 5,000 செலுத்தி மீதியை 24 சமமான தவணைகளில் செலுத்தி முடிக்கலாம். வருட வட்டி வீதம் 15% ஆக உள்ள போது மாத தவணை கட்டணம் ஒன்றின் பெருமானத்தை காண்க. அப்ப இதை எழுதிருக்கீங்க நினைக்கிறேன். இப்ப உங்களுக்கு நல்ல கேள்வி பாருங்க. போன பிறகு இந்த டைப்ல கேள்வி வருது. இப்ப பாருங்க, தெளிவான இந்த கேள்வி உங்களுக்கு ஈஸியா விளங்கப்படுத்துறேன். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, உங்களோட ஏரியாவில் இருக்கிற அபான் ஷோரூமுக்கு நீங்க போறீங்க. ஒரு டிவியோட வாங்கணும்னு சொல்லி டிவியை பாக்குறீங்க. சாதாரணமாக சின்ன சைஸ்ல ஒரு டிவி 29,000 போட்டுருக்காங்க. இப்ப 29,000 ரூபாய் காசை நீங்க கையில கொடுத்தீங்கன்னு சொன்னா டிவி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த கேள்வியே வர. ஆனா உங்களுக்கு குறைந்த செலவு மீதி முறை யூஸ் பண்றதுக்கு இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் தாங்க. இன்ஸ்டால்மெண்ட் மாசம் மாசம் கட்டுற மெத்தட் நீங்க போகுது. அப்ப என்ன சொல்றாங்க, அவங்க 29,000 5,000 கட்டுக்கோ ஃபர்ஸ்ட். அது முடிய வார தொகைக்கு எல்லாம் நாங்க என்ன செய்வோம், 24 மாசம் தவணை தருவோம். ஒவ்வொரு மாசமும் உங்களோட சம்பளத்துல இருந்து கழிக்கப்படும். ரைட். அப்ப 24 மாசமும் 15% வட்டி நாங்க இதுல சேர்ப்போம். அப்ப ஒவ்வொரு மாசம் இவ்வளவு தொகைன்னு சொல்லி நீங்க ஒரு தொகையை கட்ட வேண்டி வரும். அந்த தொகையை காணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு 6 ஸ்டெப் நாங்க செய்ய வேண்டி வரும். அந்த 6 ஸ்டெப்பை திரும்ப திரும்ப நான் சொல்றேன், கொஞ்சம் பாருங்க, தெளிவா யூஸ்ஃபுல்லா இருக்குது. அப்ப நான் ஸ்டெப் எழுதியே நான் செய்யறேன். ஆகவும் ரிலாக்ஸா ஆறுதலா மெதுவாக தான் உங்களுக்கு செமினார் செய்யறேன். ஒவ்வொரு விஷயமும் தெளிவா விலகி கொள்ளணும். டைம் இல்லாட்டி டைம் எழுதிச்சு கொண்டும் சரி நாங்க செய்யலாம், அது இஷ்யூ இல்லை. ரைட். தெளிவா ஒவ்வொன்றே விலங்குற எல்லாத்தையும் பாஸ்டா செய்யும். ஒவ்வொரு விலங்குற எல்லாத்தையும் அழகான முறையில் விலகி கொண்டா ஈஸி. பாஸ்டா செஞ்சு பேப்பரை முடிக்கணும் நோக்கம் இல்லை. பேப்பரை முடிப்போம். டைம் நாளைக்கு டைம் இருக்கு. சரி, டைம் கூட தேவைனாலும் கூட டைம் எடுத்து நான் பேப்பரை முடிப்பேன் இன்ஷால்லா. ரைட். ஆனா நீங்க விலங்குற கேள்வி எல்லாத்தையும் தெளிவா விலகி கொள்ளும். அதுல டவுட் வரக்கூடாது. இதுக்கு பிறகு ரைட். நாளைக்கு 12 மணி வரையும் செமினார் செய்யறதுக்கான அனுமதி அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கு. நாங்க 10:30 வரை செமினார் செய்யறோம். வேற ஒரு 1/2 hour கூட எடுத்து பேப்பரை முடிக்கிறதா ஓகேங்க. நீங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு போனீங்கன்னா சரியா இருக்கும். இப்ப பாருங்க, முதல்ல 29,000 அதுல 5,000 செலுத்தப்படுதுன்னு சொன்னோம். இப்ப முதலாவது ஸ்டெப் தெளிவா விலகி கொள்ளுங்க. எஞ்சிய கடன் தொகை இல்ல சமன்பாடை நான் எழுதிய செய்யறேன். கொஞ்சம் பாருங்க, மெதுவாக எழுதினாலும் பரவாயில்ல. யாரும் எழுத வர பாருங்க, எழுத வர எஞ்சிய கடன் தொகை முதலாவது. எஞ்சிய கடன் தொகை தான் எப்படி மொத்தமாக நாங்க செலுத்த வேண்டிய தொகையில ஆரம்ப தொகையை கழிச்சு தான் எடுக்கும். நான் உங்களுக்கு பாக்ஸ் பண்ணி எழுதுறேன். மொத்த தொகை செய்ய ஆரம்பிக்கும். மொத்த தொகை உங்களுக்கு தெரியும் 29,000. அதுல இருந்து 5,000 செலுத்தப்படுது. அப்ப 24,000 ரூபாய் நீங்க எஞ்சிய கடன் உங்களுக்கு இது வச்சிக்கலாம். 2வது ஸ்டெப் மாதம் ஒன்றுக்கான கடனின் பகுதி.
மாதம் ஒன்றுக்கான கடன் பகுதி எப்படி பார்ப்போம்? எஞ்சிய கடன் தொகை மேல நாங்க கண்டுபிடிப்போம். எஞ்சிய கடன் தொகைய தரப்பட்டிருக்கின்ற தவணைகளால் பிரிப்போம். எஞ்சிய கடன் தொகையை தரப்பட்டிருக்கிற தவணைகளால் பிரிப்போம். அப்ப எஞ்சிய கடன் தொகை மட்டும் தெரியும். இப்பதான் கண்டுபிடிச்சோம் 24,000. இதுக்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற தவணைகள் 24. இந்த 24 வெட்டுப்படும். ஆகவே வட்டி இல்லாட்டி ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் செலுத்திட்டு நாங்க என்ன செய்யலாம்? இந்த டிவியில கணக்க முடியும். ஆனா வட்டி சேர்க்கப்படுறதால இன்னும் 4 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. அடுத்த ஸ்டெப் தான் வட்டி சேர்க்கப்படுறதுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி மாத அலகுகளின் எண்ணிக்கை. மாத அலகுகளில் அப்ப மாத அலகுகள் எண்ணிக்கை எப்படி காணும்? அதுக்கு சமன்பாடு எண்ணிக்கு 2 சமம். இதானது சமம். இப்ப என்னங்கிறது தரப்படுகிற தவணைகள் எண்ணிக்கை 24/2 24 சமம். 24 நீங்க 2ஆல பிரிச்சா 12 முறை 12 24 கொண்டு 25ஆல பெருக்குங்க 300 மாத அலகுகள். இப்ப 3 ஸ்டெப் நாங்க முடிச்சு 3 ஸ்டெப்புக்கு இடம் போதுமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த 3 ஸ்டெப்பையும் எழுதிட்டு இதை ஷோர்ட்டா எழுதுவீங்க. இந்த 3 ஸ்டெப்பையும் எழுதி பாக்ஸ் பண்ணிட்டு நாங்க எழுதி முடிச்ச பிறகு அப்ப எழுதி இந்த கோட் விளங்காட்டி நான் இங்க எழுதுறேன். 12/25 300 மாத அலகுகள். 300 மாசம். இது 3 போய் கழுவி கொள்ளுங்க. அழிச்சிட்டு நான் 4, 5, 6வது ஸ்டெப் நீங்க இந்த 3ஐயும் எழுதிங்க. 4வது ஸ்டெப்பை மட்டும் நான் மேல எழுதுறேன். நீங்க ஒரு பாட்டு எழுதுங்க. 4வது ஸ்டெப் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி தொகை. செலுத்த வேண்டிய மொத்த வட்டி தொகை. செலுத்த வேண்டிய மொத்த வட்டி. இதுதான் இருக்கிற ஒரு பெரிய சமன்பாடு. இதுல என்ன வருதுன்னா மாத ஒன்றுக்கான கடனின் பகுதி தர மாத அலகுகளின் எண்ணிக்கை தர 100 மேல் வட்டி வீதம் தர 1/12. இந்த சமன்பாடு மாதம் ஒன்றுக்கான கடனின் பகுதி தர மாத அலகுகளின் எண்ணிக்கை தர 100 மேல் வட்டி வீதம் தர 1/12. இதான் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி தொகைக்கான சமன்பாடு. அந்த ஸ்டெப்பை அழிக்கிறேன். இதுல ஸ்டெப் எழுத போறேன். இப்ப பாருங்க மாதம் ஒன்றுக்கான கடன் பகுதி நாங்க இப்ப கண்ட 1000 ரூபாய் தர மாத அலகுகள் எண்ணிக்கை நாங்க இப்ப கண்டுபிடிச்சோம் 300 அலகுகள் தர 100 மேல் வட்டி வீதம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கே இல்லையா? அப்ப உங்களுக்கு கேள்வியில வட்டி வீதம் தரப்பட்டிருக்கு 15 வீதம் தரும். 100 மேல் 15 தர 1/12. ஏன்னா 1/12 வருடத்தில் இருக்கிறத மாதத்துக்கு மாத்துறதுக்காக 1/12. அப்ப இது 100/15 நினைக்கிறேன். அவர்களை வெளியே அடிக்கிறது நினைக்கிறேன். கொஞ்சம் கீழே இருக்கு. 1000 தர 300 தர 100 மேல் 15 வீதம் தர 1/12. இப்ப பாருங்க இந்த சுருக்கம். இதுல 2 பூஜ்ஜியம் இதுல 2 பூஜ்ஜியம் வெட்டுப்படும். 3 12 சுருக்கலாம். 4 முறை 4 1000 சுருக்கலாம். 250 250 15ஆல பெருக்கினா 3750 ரூபாய் வட்டி வர வெட்டிக்கும். இப்ப நீங்க 5வது 6வது சுருக்கி நான் எழுதுறேன். எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
ரைட், ஐந்தாவது ஸ்டெப் நடக்கும். இப்ப ஐந்தாவது ஸ்டெப் இதுல என்ன வரப்போகுது? செலுத்த வேண்டிய மொத்த வட்டி வந்தா செலுத்த வேண்டிய மொத்த தொகை வரப்போகுது. செலுத்த வேண்டிய மொத்த தொகைங்கிறது ரெண்டு விஷயத்தை உள்ளடக்கி இருக்கும். முந்தி இருக்கிற கடன் தொகை ஒன்று இருக்கு, மிச்ச காசு இருக்கு. எஞ்சிய கடன் தொகை, அதோட இந்திய கடன் தொகையோட சேனா வேணா மோனா வட்டியை கொடுக்கும். வட்டி தொகை கொடுக்கும். செலுத்த வேண்டிய மொத்த வட்டி தொகை கொடுக்கும். இவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே எஞ்சிருக்கிறது 24,000 அங்க இருக்கிறதா எஞ்சிய கடன் தொகை 24. அதோட வட்டியாக இப்ப வருது 3,750. அவ சேர்த்தீங்கன்னு சொன்னா 27,750 ரூபாய். அப்ப இன்னும் செலுத்த வேண்டியது 27,750 ரூபாய். கடைசி ஸ்டெப்புக்கு நாங்க வருவோம். லாஸ்ட் ஸ்டெப், ஒரு தவணைக்கு நாங்க எவ்வளவு செலுத்தணும்? மாத தவணை கட்டணம். ஒரு இன்ஸ்டால்மெண்ட் நாங்க செலுத்த வேண்டிய தொகை, அதான் மாத தவணை. இந்த மாத தவணை கட்டணத்தை நாங்க எப்படி செய்வோம்? சேனா வேனா மோனா தொகைக்கு இதுல தரப்பட்டிருக்கிற தவணைகளை அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை 27,750. அத 24 தவணைகளாக, எங்களுக்கு 24 தவணைகள். அப்ப 27,750 24 பிரிக்கும் போது ஒரு முறை 24, 37ல திரும்ப ஒரு முறை 24, திரும்ப 13, 135, அதுல 6 முறை, 6 முறை வராது, 5 முறை தான் வரும், 120. திரும்ப 15, 15ல 150 இறக்கிறீங்கன்னு சொன்னா 6 முறை 144, திரும்ப 6 விஷயம் தசமத்தின்னு சொன்னா 60, இதுல 2 முறை 48, கீழே 12, 120. ஆகவே ஒரு தவணைக்கு செலுத்த வேண்டிய தொகை 1,156 ரூபாய் 25 சதம். அப்ப இதுல தெளிவான விஷயத்தை விலை கொள்ளுங்க. வட்டி இல்லைன்னு சொன்னா ஒரு தவணைக்கு 1,000 ரூபாய் செலுத்தினா போதும். வட்டி சேர்க்கப்படுறதால ஒரு தவணைக்கு 1,156 ரூபாய் 25 சதம் நீங்க செலுத்த வேண்டி இருக்கும். 1,156 ரூபாய் 25 சதம் நீங்க செலுத்த வேண்டி இருக்கும். தெளிவா விலைக்கு எழுதி கொள்ளுங்க. ஸ்டெப்பை எழுதி முடிச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. எழுதி முடிச்சது பிறகு திரும்ப திரும்ப செக் பண்ணி பாருங்க. வேறு ஒரு கேள்வியை மட்டும் சொல்லி பார்க்கலாம். தெளிவா விலைக்கு எழுதி கொள்ளுங்க. ஏதாவது விளங்காட்டி கேட்டுக்கொள்ளுங்க. கிளியரா விளங்கு. 7 மாதம் வரைக்கும் ஷார்ட் ஃபார்மேட்ல எழுதிடுங்க. அப்பதான் குயிக்கா கேள்வி செய்யலாம். இந்த ரெண்டாவது கேள்விக்குள்ள போவோம். நான் ரெண்டாவது பேருக்கு படத்தை வரைஞ்சிருக்கேன். நீங்க எழுதாது கொஞ்சம் குயிக்கா எழுதிருக்கேன்.
கேள்விக்கு நீங்க எழுதிருக்கீங்க நினைக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் பாருங்க. ரெண்டாவது கேள்வி ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்விக்கு விட எடுத்தாங்க யாராவது இருக்கீங்க? யாராவது செய்து பாத்தீங்களா? நேற்று தான் இந்த பேப்பர் அனுப்பிக்கிறேன். யாராவது ரெண்டாவது கேள்விக்கு விட எடுத்தாங்க செய்து பாத்தீங்களா?